என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ வேண்டும் என்றும் அந்த மகிமையுள்ள நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கின்றார். எனவே நாம் அதற்காக ஆயத்தப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அந்த ஆயத்தத்திலே நம்முடைய தன்மைகள் மாற வேண்டியது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றது. நமக்குள் சத்தியங்களுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவம், சத்தியங்களுக்கு கீழ்ப்பட்டு திரும்ப வசனத்தின்படி வழி நடக்கிற ஒரு அனுபவம், அதிலே ஒரு சுபாவ சீர்திருத்தம், உள்ளே உள்ள தன்மைகள் மாற்றமடைந்தால்தான் வெளியே உள்ள செயல்பாடுகளிலும் உண்மையான மாற்றம் வரும். ஆகவே அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு மரத்தின் தன்மை எப்படிப்பட்டதோ அந்த தன்மை உடையதாய்த்தான் கனிகள் வெளிப்படும். அப்போ அந்த கனியை நம்ம மாற்ற முடியாது, கனியுடைய தன்மையை மாற்ற முடியாது. மரத்துடைய தன்மையை மாறினா தான் கனியுடைய தன்மை மாறும். அப்போ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு இயற்கையாக ஒரு பாவ சுபாவம் உள்ளவர்கள், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதர்கள். இப்படிப்பட்ட பாவ சுபாவம் உள்ள நாம் இந்த உள்ளே உள்ள சுபாவமே மாறினால்தான் நமது வெளியே வருகின்ற கனிகளாகிய பேச்சுகள், வார்த்தைகள், செயல்பாடுகள், நடக்கைகள் போன்ற காரியங்கள் உண்மையான மாற்றம் பெறும். பல வேளையில் என்ன நடக்கிறது என்றால், இது சரி இது தப்பு என்று நாம் அறிவிலே அறிந்து கொள்ளுகிறோம். உடனே அந்த சரியை செய்ய வேண்டும், தவறை செய்யக்கூடாது என்று தீர்மானம் எடுத்து வெளியிலே ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுகிறோம். அப்போ நம்ம இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், இது வெளியிலே தான் அப்படி நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அது உண்மையான ஒரு மாற்றமாக திகழவில்லை. உள்ளே இருக்கிற தன்மை அந்த தீமையை தூண்டிவிடக்கூடிய தன்மையாக தான் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் வெளியே மட்டும் வெளியே பப்ளிக்கை பார்த்து தேவனுக்கு பயப்படுகிறேன் என்ற ஒரு தேவ பயம், அடுத்தது பப்ளிக்கை பார்த்து உள்ள ஒரு பயம், இதில் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் இது முழு வெற்றி அடையாது. ஆனபடினால்தான் கிறிஸ்து நமக்குள் கொண்டு வருகிற மாற்றம் என்பது உள்ளான மாற்றம். அந்த சுபாவம் அல்லது தன்மையே அவர் மாற்றுகிறார். அது மாற்றப்படும் பொழுது மொத்தத்தில் தன்மையே மாறிவிடும் பொழுது நாம் நல்ல ஒரு ஜீவிகளாக மாறிவிடுகிறோம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற பாதை ரோமர் 6:22 படிக்கிறோம். வாசியுங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்திலே கிடந்தோம், இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், அதிலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோம். அதனால இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது என்னவென்றால் பரிசுத்தமாகுதல் என்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. முடிவோ நித்திய ஜீவன். இதனுடைய முடிவு நித்திய ஜீவன். அப்ப நாம் நித்திய ஜீவனை போய் சேர வேண்டும். அதற்கு பாதையாக இருப்பது பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய காலம் முழுவதும் நாம் யாத்திரை செய்ய வேண்டிய ஒரு பாதை. இந்த பரிசுத்தமாகுதலில் ஒரு மிக முக்கியமான பகுதி தான் சுபாவ சீர்திருத்தம், தன்மைகளில் வர வேண்டிய மாற்றம் என்று சொல்வது. எனவே இதை குறித்து நாம் மிகவும் கரிசனையோடு கற்றுக்கொண்டு நாம் திருந்த வேண்டியது அவசியம். இதில் 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு சொல்லுகின்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச், ஒரு முழு மாற்றம் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது அவன் ஒரு புது சிருஷ்டினா புதுசாக அவன் மறுபடி பிறந்தவன், புதிய சிருஷ்டியாக உருவாக்கப்பட்டிருக்கிறான், புது சிருஷ்டி. அப்போ ஒரு குழந்தையை போல புதிதாய் பிறந்திருக்கிறது. இனி அந்த ஒரு குழந்தை பிறந்தாயிற்று, அது இனி வளரும் பொழுது அதுக்குள் ஒவ்வொரு தன்மைகள் டெவலப் ஆகிறது. அப்போ அந்த குழந்தை வளரும் பொழுது கெட்ட தன்மைகள் அதில் வளராதபடி நல்ல தன்மைகள் வளருவதற்கு அதை நாம் கவனித்து கொண்டே வளர்த்துக்கிறோம். அது பெற்றோருடைய ஒரு கடமை. அதே போல கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த ஒரு குழந்தை போல இருக்கக்கூடிய நாமும் விசுவாசிகளும் நாம் கிறிஸ்துவுக்குள் இந்த புதுவாழ்வில் வளரும் பொழுது இந்த கெட்ட தன்மைகள் நமக்குள் உருவாகி விடாதபடி அவைகளை தள்ளிவிட்டு நல்ல தன்மைகள், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த நல்ல தன்மைகள் வளருவதற்காக பிரயாசம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். எப்படி ஒரு குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தி ஆளாக்குகிறோமோ அதே மாதிரி தான் கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடி பிறந்த நாமும் புது சிருஷ்டியாக புதிய அனுபவத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். சிலர் என்ன ஆகிறார்கள், கிறிஸ்துவுக்குள் மறுபடி பிறந்து வளரும் பொழுது கொஞ்ச நாள் நல்ல நிலையில் வளர்ந்து விட்டு பிறகு கெட்ட தன்மைகளும் உள்ள வந்துடுது. அதனால தான் திரும்ப அவர்களுக்கு பின்மாற்றங்கள், வீழ்ச்சிகள்,
அல்லது பேரளவிலே விசுவாசிகளா இருப்பார்கள். ஆனால் பரலோகத்துக்கு ஏதுவான தேவகுமாரனோடு சேருவதற்கு ஏதுவான அந்த உள்ளான மறுரூபங்கள், அந்த உள்ளான சுபாவ திருத்தங்கள், பரிசுத்தமாகுதல் இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் மிக சங்கடமும் தோல்வியுமான காரியம். எனவே ஒரு குழந்தை வளரும் பொழுது எந்த ஸ்டேஜிலும் எந்த தவறான பழக்கத்துக்கும் அது விழுந்து போக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாம் வளர்ந்து கொண்டே வரும் பொழுது எப்பொழுதுமே இந்த கெட்டது நம்மை தொடாமல் அதிலிருந்து நாம் விலகி 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 நல்ல காரியத்துக்குள்ளே போய் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது இன்னும் சொல்லும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசி. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்று பேசுகிறார். அப்ப பழைய தன்மைகள் புதிய தன்மைகள், அதுதான் பழைய மனுஷன் புதிய மனுஷன் சொல்ல. பழைய மனுஷனை களைந்து ஓட வேண்டும், புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். ஒரு அழுக்கு துணியை கலற்றி போட்டுவிட்டு ஒரு புது துணியை, சுத்தமான துணியை நாம் உடுத்திக் கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பழைய மனுஷனாகிய கெட்ட காரியங்கள் நிறைந்த, பாவம் நிறைந்த அந்த வாழ்க்கையை அப்படியே, அந்த வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை கலற்றி போட்டுவிட்டு ஒரு புது சிருஷ்டியாக கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்து நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். அந்த புதிய மனுஷனை குறித்து சொல்லும் பொழுது அது வசனத்தை திரும்ப வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷன் என்பது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டது. அதைத்தான் தரித்துக் கொள்ளணும். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவகுமாரன் அதை வெளிப்படுத்தினார். அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்றுதான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ பாவ மனிதனுடைய சுபாவத்தை அங்கே களைந்து போட்டு இனி தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துடைய சுபாவத்தை தரித்து கொள்ளணும். அதுக்கு தான் இந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உண்டான அந்த தேவகுமாரனுடைய சாயல், அந்த சாயல், அந்த ஜீவிதம் நமக்குள் வரணும். அதை நாம் அணிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான காரியம். நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று நாம் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஐக்கியத்திலே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற ஐக்கியத்திலே சேர்ந்து நாம் வளரும் பொழுது அடுத்தது தொடர்ந்து வாழ்க்கை முழுசும் நாம் செய்ய வேண்டிய காரியம், எப்படி அந்த இயேசு கிறிஸ்துவை போல் ஆக முடியும், தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சாயலை, அந்த அவருடைய ஜீவிதத்தை நான் எப்படி தரித்து கொள்ள முடியும். அப்ப அதுக்கு மாறான காரியம் எதெல்லாம் இருக்கிறது? ஒவ்வொன்றாய் தள்ளி 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 அதிலிருந்து விடுதலை பெற்று அந்த கிறிஸ்துவின் சாயலை, தன்மையை பெற்றுக்கொள்வது. இதுதான் வாழ்க்கை முழுசும் கவனிக்க வேண்டியது. அப்போ ஆரம்பத்திலே சத்தியங்களுக்கு கீழ்ப்பட்டு எல்லா உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறோம். அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நிலையில் வந்த பிறகு திரும்ப இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற வழியில தொடர்ந்து முன்னேறுகிறோம். அப்போதான் நித்திய ஜீவனை அடைய முடியும், தேவகுமாரனுடைய சாயலை நாம் அடைய முடியும். சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வெளிப்படும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம். அல்லேலூயா. அப்ப அதற்கு இப்பொழுதே நாம் உருவாக வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்போ அந்த விஷயத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்ட காரியங்களை குறித்து இன்னைக்கு பார்ப்போம். நிறைய கெட்ட காரியங்களும் இருக்கு, நல்ல காரியங்களும் இருக்கிறது. முதலாவது நம்ம இந்த கெட்ட காரியங்கள் என்னெல்லாம் சொல்லி நாம இன்றைக்கு பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அந்த கெட்ட காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது இச்சை என்று சொல்லுகிற ஒரு குடும்பம் என்று வைத்துக் கொள்வோம். இச்சை என்று சொல்லுகிற ஒரு குடும்பம், அதிலே சில அப்படிப்பட்ட தன்மைகளினாலே உள்ளே இருக்கிற இந்த இச்சை என்கிற ஒரு தன்மையினாலே வரக்கூடிய அநேக விதமான கனிகள், வெளிப்படக்கூடிய பலவிதமான கனிகள் எல்லாம் வாசித்தா நேரம் போயிடும், நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 10:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மோகம் என்று ஒன்றை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் 1 கொரிந்தியர் 6:9 வேசித்தனம், எபேசியர் 5:5 அசுத்தம், 1 கொரிந்தியர் 6:9 விபச்சாரம், 1 கொரிந்தியர் 6:9 சுய புணர்ச்சி, 1 கொரிந்தியர் 6:9 ஆண் புணர்ச்சி, 1 கொரிந்தியர் 6:10 வெறி. இதெல்லாம் எப்படிப்பட்ட கிரியை அல்லது கனி என்று கேட்டால், இந்த இச்சை என்கிற ஒரு தன்மை உள்ளே தங்கி இருந்து
அந்த தன்மையின் மூலம் வெளிப்படக்கூடிய பல்வேறு விதமான வெளிப்பாடுகள் தான் இப்போ வாஸ்த இவ்வளவு ஐட்டம்ஸும். இது அவ்வளோ அந்த பழைய மனுஷனுடைய கெட்ட தன்மைகள். இவைகள் இப்போ புது சிருஷ்டியாய் மாறி இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரக்கூடாது. தேவகுமாரனுடைய சாயலை அடைந்து பரிசுத்த ராஜ்யத்திலே பங்கடைய போகின்ற நமது வாழ்க்கையிலே இது வரக்கூடாது என்றால் நாம இது ஒவ்வொரு கனியும் வெளிப்பட இதை வெட்டி வெட்டி தள்ளிட்டு இருந்தா திரும்ப திரும்ப முளைச்சு வந்துட்டே இருக்கும். அப்ப முழு வெற்றி எடுக்க வேண்டும் என்றால் அந்த இச்சை என்கிற ஒரு வேர் உள்ள கிடக்குதே, அந்த வேர் சுட்டரிக்கப்படும் என்று சொன்னால் முழு வெற்றி, நல்ல ஒரு வெற்றி உண்டாகும். இல்லாம அந்த வேர் அங்க உள்ளேயே பச்சையா இருக்கும் போது அது திரும்ப திரும்ப வெளியே வரக்கூடிய வெளிப்படக்கூடிய கனிகளை நம்ம வெட்டுவோம். ஒரு தடவை ஒரு தப்பு நடந்துரும், உடனே ஆண்டவரே மன்னித்து விடும், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், செய்யாம காத்துக்கொள்ளும். அப்புறம் கொஞ்ச நாள் ஓடுது, திரும்பவும் அதே கனி தான் அடுத்த கனியாட்டு வருது. அப்ப ஏன் இதுக்கு உள்ளே ஒரு விடுதலை வரல, அந்த தன்மை மாறல. அதனால தன்மை, அந்த தன்மையிலிருந்து வளர்ந்து வரக்கூடிய அந்த கனிகள் திரும்ப திரும்ப வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால நம்ம இதை கவனிக்கணும். இதுல ஒன்று, முழுவதுமாக ஒரு சமயமும் அப்படி ஒரு எண்ணமே வராது என்று சொல்ல முடியாது. மனுஷ உலகத்தில் இருக்கிறதுனால மனுஷனுக்கு பலவிதமான எண்ணங்கள், சிந்தைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அவைகளுக்கு திரும்ப உள்ள இடம் கொடுக்க கூடாது. சாத்தான் அந்த விதைகளை போட பார்ப்பான். நம்ம இடம் கொடுத்தா தான் அந்த விதை திரும்ப உள்ள முளைச்சு மரமா மாறும். ஆனா அதுக்கு போராட்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருக்கும் போராட்டம் இருக்கும். அவன் கொண்டு எப்படா விதைக்கலான்னு தான் பார்ப்பான். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் சத்துரு களைகளை என்ன செய்தானா, விதைத்தானா. அது மாதிரி நம்ம கொஞ்சம் அசதியா இருந்தா உடனே ஒரு கெட்ட விதையை போட்டுறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். ஆனா ஒட்டுமொத்தமா முதலாவது ஒரு சுத்திகரிப்பு நமக்கு உண்டாகி தான் ஆக வேண்டும். இந்த வேர் பிடுங்கி எறியப்பட்டு தான் ஆகணும். வேற உள்ள வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு தூரம் வெளியே துரத்திக்கிட்டு இருந்தாலும் அது உள்ள இருந்தே அதோடைய வேலையை செஞ்சுட்டே இருக்கும். எனவே தான் இந்த தன்மை அழிக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இச்சை என்கிற மோசமான ஒரு தன்மை. இதுல நான் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, இந்த உலகத்திலே ஆண்டவர் அன்பு என்று ஒரு அருமையான காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த அன்புக்கு மறுபக்கம், அதாவது அன்பு என்பது நல்ல ஒரு தன்மை. அன்புக்கு நேர ஆப்போசிட்டா மறுபக்கம் செயல்படக்கூடிய மோசமான தான் இச்சை. இந்த அன்பை அப்படியே திசை மாற்றி கொண்டு போகக்கூடியதுதான் இந்த மோசமானது. அன்பிலே நல்ல அன்புகள் வேதத்திலே பொதுவாக 4 விதமாக உலகத்தில் உள்ள அன்பை குறித்து அறிவாளிகள் சொல்லுகிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு அன்பு பெற்றோர் பிள்ளைகள் அன்பு, பாச உணர்வு. அது அந்த அன்புக்கு ஸ்டோர்கே என்று பெயர். ஸ்டோர்கே லவ் அப்படி சொல்வார்கள். ஸ்டோர்கே அது என்னன்னு சொன்னா அஃபெக்ஷன். அப்பாவுக்கும் மகனுக்கும் அஃபெக்ஷன், தாய்க்கும் பிள்ளைக்கும் அஃபெக்ஷன், பாசம். அது ஒரு அழகான அன்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பு. தேவன் அப்படி ஒரு அன்பை வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு சமுதாயம் ஒன்றாக நிற்குது, குடும்பம் ஒன்றாக நிற்கிறது. பாசம் என்ற ஒரு அன்பு மட்டும் இன்னைக்கு உலகத்துல இருந்து மொத்தம் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, குடும்பம் நிற்காது. மனுஷ சமுதாயமா இருக்காது. மிருகங்களை போல வித்தியாசமா மாறிப்போம். அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு அன்பு தான் இந்த பாசம் என்று சொல்வது. அதுபோல இன்னொன்று நட்பு, ஃபிலியா லவ். நட்புன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப், அது சகோதரத்துவம், இதெல்லாம் அதில் தான் வருது. எல்லாருக்குள்ள நட்பாக இருக்கிறோம், அன்பா. நம்ம கூட பிறந்தவர்கள் அல்ல, நம்முடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அல்ல. பேசி பழகணும், கூட படித்தோம், கூட வேலை செய்தோம், ஒரே தெருவிலே குடியிருக்கிறோம், ஒரே கடையில் ஜாமானம் வாங்குகிறோம், ஒரே பஸ்ஸில் அடிக்கடி யாத்திரை பண்ணுகிறோம். அப்படி ஒரு நட்பு என்பது அதுவும் ஒரு நல்ல அருமையான ஒரு அன்பாக இருக்கிறது. அப்புறம் இன்னொரு அன்பு இருக்கிறது, ஈரோஸ் லவ். அது கணவன் மனைவிக்கு தேவன் கொடுத்த ஒரு அன்பாக இருக்கிறது. ஈரோஸ் என்று சொல்லுகிற ஒரு அன்பு, காதல் அன்பு. அடுத்தது இன்னொரு அன்பிற்கு அகப்பே லவ். அது தேவனுடைய அன்பு, தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு தான் 1 கொரிந்தியர் 13 முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அதோடைய தன்மைகள் எப்படிப்பட்டதுன்னெல்லாம் எழுதியிருக்குது. அந்த தெய்வீக அன்பு, அது அகப்பே லவ். எனவே இப்படிப்பட்ட 4 விதமான அன்புகள் இருக்கிறது. இதிலே இந்த 4 அன்புகளுமே மனுஷ வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் இந்த 4 அன்புகளும் உரிய நேரத்தில், உரிய நபர்களுக்கு நேராக, உரிய அளவில் செயல்படுத்தப்படுமானால் மகாபெரிய வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நல்ல 4 அன்புகளை தேவன் வைத்திருக்கிறார். நல்ல நோக்கத்தோடு தேவன் இந்த 4 அன்புகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த 4 அன்புகளும்
உரிய விதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும், உரிய நபர்களுக்கு நேராக மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும், அந்தந்த நேரங்களில் அதுக்கு உரிய அளவில் மட்டும் பயன்படுத்தப்படணும். அப்படி பயன்படுத்தப்படுமானால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி. கர்த்தர் அதை விரும்புகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஒரு அன்பு நிறைந்த ஒரு சமுதாயத்தை தான் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த அன்பு நிறைந்த ஒரு கூட்டத்தை தான் அங்கே கொண்டு போய் நித்தியத்திலே வாழ வைக்க போகிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்று பைபிள் சொல்லுகிறது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வைக்கத்தான் விரும்புகிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு சுத்தமான அன்பிலே ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பும்படி விரும்புகிறார். இப்ப சாத்தான் செய்கிற வேலை என்னன்னா, இந்த தேவன் வைத்த அழகான தெளிர்ந்த நீராகிய இந்த நல்ல அன்புகளுக்குள் அவன் மோசத்தை கொண்டு வருகிறான். இம்பேலன்சஸ் ஆஃப் லவ் அவன் உருவாக்குறான். இந்த அன்புல இம்பேலன்ஸ், நான் சொன்னேன்ல, உரிய அளவு, உரிய நபரிடத்துல, உரிய நேரத்துல செலவு பண்ணப்படணும்னு, இதுல அவன் அந்த பேலன்ஸை தவற பண்றான். அன்பை தவறுதலாய் பயன்படுத்துவது, தவறான இடத்துக்கு பயன்படுத்துவது, தவறான நபரிடத்துல பயன்படுத்துவது, இப்படி எல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறது சாத்தானுடைய வேலை. அப்ப அதுக்கு தான் அவன் என்ன பண்ணுகிறான், இந்த இச்சை என்பதை கொண்டு வருகிறான். அப்போ ஒரு பக்கம் அன்பு, ஒரு பக்கம் இச்சை என்பது. அன்பு நல்லது, இச்சை தீமையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லவ், லஸ்ட் ரெண்டும். லவ் பெஸ்டானது, லஸ்ட் இச்சை ரொம்ப மோசமான ஒன்று. எனவே நாம் எப்பொழுதுமே நம்முடைய அன்பு வாழ்க்கையிலே நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது, என்னுடைய அன்பு சுத்தமுள்ள அன்பா அல்லது இச்சை கலந்த அன்பா என்பதை எப்பொழுதுமே நாம் ஆலோசித்து அதுல நாம் தெளிவு பெற வேண்டியது அவசியமா இருக்கு. இப்படி நமக்கு உள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்கிறார். ஏன்னா நமக்கு உள்ள ஊடுருவி போய் நமக்குள்ளே இருக்கிற தன்மைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரே ஒருவர் தூய ஆவியானவர். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வேற யாரும் உள்ள போக முடியாதே. அவர் உள்ளே இருக்கிறார். அவர் தான் உள்ள இருக்கிற உள்ளிந்திரியங்களை மாற்றி அமைக்க முடியும். அப்போ அவருக்கு எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவரிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணணும். அவருடைய கிரியைக்கு நாம திறந்து கொடுக்கணும். நம்முடைய அந்தரங்க அறைகளை திறந்து கொடுக்கணும். அப்படி அந்த ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தா தான் அவர் அங்கு கிரியை செய்ய முடியும். எனவே ஆவியானவரால் முடியாத காரியம் இல்லை. நாம் வேத வசனத்தினால் இப்படிப்பட்ட காரியங்களை அறியும் பொழுது, கொஞ்சம் தனி ஜபங்களில் தனிமையாக தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் இவைகளை குறித்து பேசி ஆவியானவரிடத்திலே நாம் கேட்கும் பொழுது, இடம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஆவியானவர் உள்ளே கிரியை செய்வார். அப்பொழுது நம்முடைய தெளிந்த நீராய் இருக்க வேண்டிய அன்பு எங்கே கலங்கி இருக்கிறதோ அவைகளை சரி பண்ணி மறுபடியும் ஒரு நல்ல தேவ அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சொந்த நபர்களா, சொந்த மனைவியா இருக்கட்டும், சொந்த குடும்பத்தினராக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த அன்பை எப்பொழுதும் செக் பண்ணணும். சில இடத்துல பாருங்க, குவாலிட்டி செக் நடத்துவாங்கல்ல. சில இதில் குவாலிட்டி செக் ஆஃபீஸரே இருப்பார், குவாலிட்டி ஆஃபீஸரே இருப்பார். எல்லாம் கரெக்டாக இது தரமானது தானா, இங்கே விற்கப்படுகிற இந்த இதுக்கெல்லாம் பெட்ரோலுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முக்கியமானதில் எல்லாம் தரமானது தானா என்று சொல்லி செக் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம அன்பையும் தரமானது தானான்னு அடிக்கடி செக் பண்ணணும். என்னுடைய அன்பு என்ன விதமான அன்பாக இருக்கிறது? சுத்தமான அன்பா இல்லை மற்ற பிசாசு கொண்டு போட்ட இச்சை கலந்த அன்பா என்பதை செக் பண்ணி நாம திருந்தி கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் சாத்தான் இந்த மாதிரிப்பட்ட மோசமான இதை கொண்டு போட்டு, நான் இப்போ முதல்ல சொன்ன அவ்வளவு பட்டியலும் இதுல தான் வாரது. இந்த கிரியைகள், மோசமான கிரியைகள், தாறுமாறான உறவுகள், நடக்கைகள், தவறான உறவுகள் என்று சொல்லி எல்லா குழப்பம். இன்னைக்கு பேப்பர் எடுத்து படித்தா இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா இருந்துக்கிட்டே இருக்கு. சமுதாயத்தில் ஒரு காலத்தில் இதெல்லாம் வெளியே ஓப்பனாக பேச மாட்டாங்க, பேப்பரில் அப்படி எழுத மாட்டாங்க. அப்படி எங்கேயோ ஒரு இடத்துல என்னதோ ஒரு மூலையில் நடக்கும், அப்படியே மூடி பொதிஞ்சு விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவ்வளவா அப்பட்டமாக அப்படியே வந்தாச்சு. அந்த அளவுக்கு இதெல்லாம் மனுஷன் விரும்பாட்டாலும் அவன் ஏற்றுக்கொண்ட ஒரு இதாயிட்டு, அவன் பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி. நம்ம சமுதாயத்தில் இதெல்லாம் இருக்குது, இதை இனி தவிர்க்க முடியாது என்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து போச்சு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் தான் நாம் வாழுகிறோம். அப்போ இந்த பிசாசும் தனக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம் என்று அறிந்து, இது ஒரு பயங்கர ஆயுதம், இதை வச்சு எத்தனை பேரை விழத்தள்ளலாம் என்று அவன் ரொம்ப முயற்சி எடுத்துக்கொண்டே வருகிறான். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் அதிக கவனத்தோடு இருந்து இதில் ஜெயம் எடுக்கணும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அரசியல் வட்டாரங்களை பாருங்கள், மத ரீதியான காரியங்களை பாருங்கள், ஏன் அடுத்த மதங்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவ மதத்துக்குள்ளேயே பாருங்கள்,
இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் இருக்கிறது. ரொம்ப பயங்கரமாக இருக்கிற ஒரு காலம். எனவே நாம் இந்த காரியத்திலே அதிக ஜாக்கிரதையோடு இருந்து அந்த உள்ளே இருக்கிற தன்மை அதில் மாற்றம் வரணும். அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். இப்போ இப்படிப்பட்ட மோசமான காரியங்கள், நான் அவைகளை ஒவ்வொன்றாய் விளக்க போகவில்லை. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கு. இவைகள் வெளிப்படாமல் இருக்க வேண்டுமானா உள்ள இருக்கிற தன்மை மாறணும். அப்ப நான் 2 காரியம் இதில் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இப்படிப்பட்டதுக்கு கண்டுகொள்ளாம அதை வளர விட்டவங்களுக்கு வரக்கூடிய தண்டனை என்ன? அடுத்தது, இப்படிப்பட்டவர்களிலிருந்து நாம எப்படி ஜெயமாக வாழலாம் என்கிற 2 காரியத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது, இப்படிப்பட்டவர்களுக்கு வரக்கூடிய ஒரு தண்டனை என்னவென்று சொல்லி நாம பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6:10 சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம முந்தின ஸ்டடி கிளாஸ்ல நம்ம வாஸ்தது தான். ஒரு பெரிய பட்டியலே அங்கே சொல்லியிருக்கு. சொல்லிட்டு இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சுதந்தரிக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி இந்த இச்சை என்கிற ஒரு மரம் உள்ளே வளருவதற்கு யார் இடம் கொடுத்தாலும் அவங்க கட்டாயமா எங்க போக மாட்டாங்க? தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாங்க. ஒன்று. அடுத்தது, எபேசியர் 5:6 சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இப்படிப்பட்டவங்க மேல என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினை பயங்கரமாக வரும் என்று சொல்லி இருக்கு. இனி நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வரையிலுள்ள வசனங்களிலே குறிப்பாக வேசித்தனம் விபசாரம் செய்கிறவர்களை குறித்து மிக எச்சரிப்பாக சொல்லி இருக்கிறது. நீ அந்த மாதிரி காரியத்துக்குள்ள போனீன்னா உன்னுடைய மேன்மையை நீ இழந்து விடுவாய். உன்னுடைய சொத்து, உன்னுடைய பணங்கள் எல்லாம் புறத்தியான் அல்லது அந்நியர்களுடைய வீட்டில் போய்விடும். நீ உன்னுடைய சரீரம் உருவழியும். உன்னுடைய சரீரமும் உருவழிந்து பொல்லாத நோய்கள் உன்னை தாக்கி கொள்ளும். கடைசியிலே நீ அழுது புலம்பி, ஐயோ நான் சபைக்கும் சங்கத்துக்கும் வெளியாயிட்டனே, நான் இந்த போதவருடைய சொல்ல கேட்காம போயிட்டனே என்றெல்லாம் அழுவாய் என்றெல்லாம் ரொம்ப விளக்கமாக அதிலே எழுதியிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பயங்கர தண்டனைகள் இந்த உலக வாழ்க்கையிலும் சரீரம் உருவழியும் என்று சொல்லியிருக்கு. பணமெல்லாம் நாசமா போயிடும்னு சொல்லியிருக்கு. மதிப்பு மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும்னு சொல்லி இருக்குது. அது மட்டுமல்ல, தேவ கோபாக்கினை இறங்கும்னு சொல்லி இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்தில் இப்படிப்பட்டவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால கட்டாயமாக இவைகளுக்கு விரோதமாக நம்ம போராடித்தான் ஆகணும். நம்ம அசால்ட்டா இருந்தோம்னா இவைகள் நம்மை விழுங்கி போடும். நம்ம எதிர்த்து போராடி எப்படி ஆயிலும் இந்த உள்ளே இருக்கிறதான இந்த கெட்ட மரமானது அதோடைய வேரோடு பிடுங்கி மாற்றப்படணும். மாற்றப்பட்டுட்டுன்னா பிறகு சிந்தனை தெளிவாயிடும். சிந்தனை தெளிவாயிருச்சுன்னா பார்வை தெளிவாயிடும், செய்கை கரெக்ட் ஆயிடும், எல்லாமே தெளிவாயிரும். உள்ள இந்த வேர் இருக்கிறதுனால தான் அது மனுஷனை இருக்க விடாது. அது ரொம்ப மோசப்படுத்தி கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். உண்மையில ஒரு மதுபானம் அருந்தின மனுஷன் தனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதபடி அந்த மதுபானத்தினுடைய வெறியினால அது அவனை நடத்துது, நமக்கு தெரியும், பார்க்குறோம். அதே போலதான் ஒரு இச்சை நிறைந்த மனிதனும் தன் கண்ட்ரோலை இழந்து விடுவான். அவன் எவ்வளவு நல்லா இருக்குன்னு அவன் நினைச்சாலும் அவனால் இருக்க முடியாது. ஒரு மதுபானம் எப்படி குடிக்கிறவனை அந்த குடிபோதை ஏறும் பொழுது நடத்தி கொண்டு போதோ அதே மாதிரி தான் இதுவும். இது அதை விட பயங்கரமானது. அவ்வளவு மோசத்துக்குள்ள அவனை நடத்தி கொண்டே இருக்கும். அதனால தான் சொல்லுகிறது, வெளியே இது பிரான்ச்சஸ் அல்லது கொப்புகளை வெட்டி வெட்டி விட்டதுனால இது திருந்தாது. இதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி வந்து உள்ள இறங்கி ஒரு சுட்டரித்து அந்த வேற என்ன செய்யணும்? அழிக்கணும். அதை கர்த்தர் செய்வார். நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் செய்வார். அதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலோசனை என்னன்னு சொன்னா 3 ஆலோசனைகளை முதலாவது சொல்லிவிட்டு நான் பிராக்டிக்கலா ஒரு சில ஆலோசனைகளையும் சொல்லுகிறேன். ஒன்று, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், எபேசியர் 5:7, இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். அது ஒரு முக்கியமான காரியம். நீங்க இதுல இருந்து ஜெயிக்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த மாதிரி தன்மை உள்ள ஆளுன்னு நீங்க உங்களுக்கு தெரியும், அந்த ஆளோடு உள்ள தொடர்பை முதல்ல முறிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸு யாரா இருக்கட்டும், நீங்க இந்த ஒரு கெட்ட காரியத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சாச்சுன்னா தெரியும், இந்த கெடுதி எனக்கு வர்றதுக்கு காரணம் இன்னாருடைய ஒரு நட்பு, தொடர்பு, பேச்சு. அப்ப அந்த தன்மையுடைய எந்த ஆளா இருந்தாலும் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகக்கூடாது. அடுத்தது எபேசியர் 5:11 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாம அதில் என்ன செய்யுங்க?
கடிந்து கொள்ளுங்க. முதல்ல அந்த மாதிரிப்பட்ட கூட்டுக்கட்டை விட்டு நம்ம விலகணும். அடுத்தது நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு ஃபைட் ஆரம்பிக்கணும். கடிந்து கொள்ளுன்னா என்னது? உள்ளத்திலிருந்து ஒரு துரத்துகிற ஒரு இதை நம்ம ஆரம்பிச்சிடணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது அதை துரத்தி 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 அப்படியே ஒரு நாய் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அடிக்கடி வருதுன்னா ஓயாமல் கல்லெடுத்து அடித்து துரத்தி துரத்தி கடிந்து கொண்டோம்னா அது பிறகு ஆட்டோமேட்டிக்காக அது முதல்ல வருகையை குறைக்கும், பிறகு வராமலே போயிடும். அங்கே போனால் கல்லறி தான் கிடைக்கும்னு அது தெரியும். இதே மாதிரி தான் இந்த மாதிரிப்பட்ட இச்சையின் ஆவிகள் வந்து இங்கே உள்ள ஒரு இடம் இருக்கனால தான் அது வந்து சுற்றிக்கிட்டே தெரியுது. ரொம்ப எங்கே ஒரு அஸ்தம் கிடக்குதோ அங்கே தான் எல்லா காக்காயும் எல்லா நாயும் சுற்றிக்கிட்டே வரும். அஸ்தத்தை எடுத்து மாற்றியாச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். இதே மாதிரி தான். அதான் சொல்லிக்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க, கெட்டத்தன்மைகளுக்கு இடம் கொடாமல் இருங்கள், அவர்களோடு பங்காளிகளாகாதிருங்கள். உள்ள இடம் முதல்ல நம்ம கொடுக்காம கிளியர் பண்ணாலே இந்த வட்டம் எடுக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? போயிடும். இல்லைன்னா தொல்லை தான், அதை அப்படியே அழிச்சு போட்டுரும். சரி, இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் இவ்விதமான இந்த பொல்லாத காரியத்துக்கு பங்காளிகள் ஆகக்கூடாது. அடுத்தது கடிந்து கொள்ளணும். நல்லா என்ன செய்யணுமா? கடிந்து கொள்ள தொடங்க வேண்டும். நல்லா கடிந்து கொள்ளும் பொழுது அதிலே கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். இனி இதில் சில ஒரு நடைமுறையான சில ஆலோசனைகள். நாம் இப்படிப்பட்ட இதில் யாருக்கு போராட்டங்கள் இருக்கிறதோ, நீங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நல்லா ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபித்து மனம் திறந்து தனிப்பட்ட முறையில் அதை திரும்ப 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 சொல்லணும். திரும்ப திரும்ப சொல்லி அதை வெளியே தள்ளணும். தள்ளி ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். தேவனோடு மனம் திறந்து பேசும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுலேருந்து விடுதலை பெறணும்னா தேவனோடு மனம் திறந்து பேசும் பழக்கத்தை முதலாவது வகுத்து கொள்ள வேண்டும், பழக்கி கொள்ள வேண்டும். சும்மா கடமை ஜெபம் உள்ளவர்களுக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை வராது. கடமைக்கு போவாங்க, தேவனே அதை செய்ய இது செய்யணும், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க நினைக்க தேவன் எங்கேயோ இருக்கிறார், நாம ஒரு ஜெபம் பண்றோம். அப்படி தேவனோடு தொடர்பு இல்லாத மக்களுக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. தேவனோடு ஒரு மனுஷனோடு நீங்க பேசுறது மாதிரி அவரோடு கொஞ்சம் மனம் திறந்து பேசுகிற ஒரு பழக்கத்தை முதலாவது நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவது, தேவன் என்னுடன் இருக்கிறார் என்ற தேவ சமூகத்தை அடிக்கடி உணர்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ள வாங்க. அடிக்கடி கர்த்தர் என்ன பார்க்கிறார், கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படி சொல்லுகிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்க. இதெல்லாம் ஆவியான உதவி செய்வார், நாம செய்யணும். அதுக்கு தான் நம்ம சொல்லுகிறோம். பாருங்கள், தேவன் என்னை பார்க்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த உணர்வு எப்போ வரணும்? தேவனை பற்றின சிந்தனை வந்த உடனே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என்னோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு அந்த சூழ்நிலைகளை அப்படியே அவர்கிட்ட பேச தொடங்கணும். அப்போ என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த சம்பவங்களை அந்த சூழ்நிலைகளை பேசணும். இது ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள ஒரு பரஸ்பர தொடர்பு. இந்த தொடர்பு அடிக்கடி ஆகும் பொழுது அதுதான் வளரும். முதல்ல எடுத்த உடனே ஒரு நாளைக்கு பல தடவை வராது. என்னைக்கா எப்பமா ஒரு சமயம் தான் அந்த நினைவுகள் வரும். ஆனால் நம்ம பழக ஒரு நாளைக்கு பல தடவை இந்த சிந்தனை வரும், தேவனை பற்றின சிந்தனை. உடனே தேவன்கிட்ட பேசுறது. அப்போ என்ன சிந்திக்கிறோமோ அதை தேவன்கிட்ட சேர்த்து பேசுறது. அது தப்பானா உடனே ஆண்டவரே மன்னிச்சிரும், சரிப்படுத்துறது. அது நல்லதானா அதோட சேர்ந்து. இப்படியே எதனால நல்லதோ கெட்டதோ அந்த நினைவு வந்த உடனே தேவன்கிட்ட ஒழிக்காம மறைக்காம அப்படியே ஓப்பனா பேசணும். பேசி திருந்தணும், திருந்தி நல்லா வளரணும். அது தேவ சமூக உணர்வை நமக்கு கொண்டு வரும். இப்படி நாம் தேவனோடு பேசும் பழக்கம், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று தேவ சமூகத்தை உணரும் பழக்கம் வந்துருச்சுனாலே அந்த தேவ பிரசன்னம் வர இந்த போராட்டங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திரும்? விலகி போக தொடங்கிறோம். அல்லேலூயா. அதான் விசேஷம். கர்த்தர் இருக்கிற இடம் பரிசுத்தமா இருக்கும். கர்த்தர் இல்லாத இடத்துல தான் அந்த இருளின் கிரியை எல்லாமே என்ன செய்யும்? வந்து குவியும். அங்கே தேவனோடு உள்ள தொடர்பு பலப்பட ஆட்டோமேட்டிக்காக இந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? விலகி தூர ஓடிடும். மூணாவது, இன்னொரு காரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்கள் நினைவுகளிலே உங்களுடைய அந்த சிந்தனை, ஒவ்வொரு சிந்தனை வருது இல்லை, இந்த சிந்தனை யாரும் பார்க்கல. நான் ஒரு ஆள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் எதையோ சிந்திக்கலாம், அந்த ஆளுக்கு தெரியாது. அவர்கிட்ட நான் நல்லதை பேசிகிட்டு இருப்பேன், இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொல்லுவோம். நேராக அவருக்கு சதி திட்டத்தை உள்ளத்தில் அந்த சமயமே என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், போட்டுட்டு இருக்கலாம். அவரால் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி தான் இருக்கும் மனுஷ சிந்தை. ஆனால் நம்ம என்ன நினைக்கணும்னா, எனக்குள் எழும்புகிற ஒவ்வொரு சிந்தைகளையும் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அறிந்து கொண்டே இருக்கிறாரா இல்லையா? உண்மைதானே நான் சொல்றது? எனக்குள்ளே எழும்புகிற ஒவ்வொரு சிந்தனையும் அவர் என்ன செய்கிறார்? சந்தேகமா இருக்குன்னா ஆதியாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு,
ஆதியாகமோ 6ஆம் அதிகாரம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. நோவா காலத்துல மனுஷனை அழிக்கும் பொழுது எதை பார்த்து அழிச்சாராம்? மனுஷனுடைய இருதயம், இருதயத்தின் நினைவினுடைய தோற்றம். எங்க வரை பார்த்துட்டாருன்னு பாருங்க. அங்க பார்க்கிறார் அவர். அந்த நினைவு எங்கிருந்து ஆரம்பிச்சு வருது, அந்த தோற்றத்தை பார்க்கிறார், நினைவுகளின் பிறப்பிடத்தை பார்க்கிறார். பார்த்து அதுவே the very intention of the human heart is wicked. அவனுடைய அந்த சிந்தனையினுடைய பிறப்பிடமே மோசமா இருக்கு என்று சொல்லி முழு மனுஷரையும் அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால நமக்குள்ளே இருக்கிற அங்க தூரத்தில் இருந்த கர்த்தரே மனுஷனை நோவா காலத்தில் எப்படி பார்த்தாருன்னா, இந்த காலம் பரிசுத்தாவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிற காலம், பரிசுத்தாவியின் யுகம் இது. இந்த காலத்துல எப்படி பார்ப்பார்? அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு சிந்தையும் அவருக்கு தெரியும். அப்போ இதுல நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் சிந்திக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மார்க் போட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சிந்தனை வந்தாலே ரொம்ப தேவ பயமும் பரிசுத்த உணர்வும் வந்துடும். என்ன பார்க்க யாரும் இல்லை, என் சிந்தனையை பார்க்க. வெளி செயல கவனமா இருப்போம். அவன் என்ன நினைச்சிருவான், இவன் என்ன நினைச்சிருவான், என் பேர் கெட்டுரும் அப்படின்னு நினைப்பான். உள்ளத்து சிந்தனைக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. தாறுமாறா சிந்திக்கணும். யார் பாப்பா, யார் கேட்கா? ஆனா கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அது மட்டும் இல்ல, கர்த்தர் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டே வரார். ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒன்றில் பிளஸ் மார்க் விழுது, இல்ல என்ன மார்க் விழுது சொல்லுங்க. பரீட்சை எழுதுற பிள்ளைகளுக்கு தெரியும். திருத்துவாங்க. சில கரெக்டான கொஸ்டினுக்கு ரைட் போட்டு மார்க் போடுவாங்க, தப்பான கொஸ்டினை வெட்டி போடுவாங்க. அது ஒரு வித பரீட்சை. சில பரீட்சையில் என்ன இருக்கும் தெரியுமா? கரெக்டான ஆன்சருக்கு ரைட்டு போட்டு 2 மார்க் போடுவாங்க, தப்பா எழுதுனா தப்பு போட்டு -2 போட்டுருவாங்க. அப்ப இது இன்னும் பயங்கரமானது இல்ல. அந்த பிளஸ் மார்க்கையும் இது என்ன செஞ்சிரும், இது சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட பரீட்சைகள் உண்டு, சில முக்கியமான பரீட்சைகள். அப்ப அதே போலதான் இங்க நடக்குது. நாம சிந்திக்கிறது ஒரு நல்ல சிந்தனைனா ஆவியானவர் பிளஸ் மார்க் போட்டு வைக்கிறாரு. நாம சிந்திக்கிறது கெட்ட சிந்தனைனா ஆவியானவர் என்ன மார்க் போடுறாரு? மைனஸ் மார்க் போடுறாரு. அப்போ நம்ம இதை கண்டே கொஞ்சம் பயந்து வாழணும். இதெல்லாம் நான் சும்மா எதுக்கோ சொல்றது இல்லை, இதுக்கெல்லாம் வசனத்துல ஆதாரம் இருக்கு. ஏன்னா வெளிப்படுத்தல் 14:13, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு முழு கண்ட்ரோல் ஆவியானவராக்கும். அவன் மரணம் அடைகிற வேளையிலே அவனை குறித்து சாட்சி, ஆம் என்று சாட்சி கொடுக்கிறவர் யாருதான் சொல்லுங்க? யாரு? ஆவியானவர். அப்ப அவனுடைய கிரியைகள் அவனோட போகும். அந்த கிரியைகள் இதுதான் என்று எழுதி அதை அனுப்புகிறவர், அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அங்க அனுப்புகிறவர் யாருதான்? ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை கண்காணித்து கொண்டே வருகிறார். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளை வகையறுத்து கொண்டே வருகிறார். அப்ப உள்ளே இந்த சிந்தனையா இஷ்டத்துக்கு விட்டுட்டு பிறகு ஜீவியத்தை பரிசுத்தமாக்கணும்னு நினைச்சா நடக்காத காரியம். சிந்தனையில வெற்றி வந்தா தான் ஜீவியம் பரிசுத்தம் ஆக முடியும். சிந்தனையை கண்டபடி சிந்திக்க விட்டாச்சுன்னு சொன்னா ஒரு காலமும் பரிசுத்தம் அடையதை பற்றி சொப்பனம் கூட காணவே வேண்டாம். யார் தங்களுடைய சிந்தனையை சரி பண்றதுக்காக ஆண்டவருடைய உதவியை நாடி அவர்கள் சரியாகிறாங்களோ அவங்க உள்ள இருந்தே சரியாகி வருவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல தேவ பிள்ளையா மாறுவாங்க. அல்லேலூயா. சிந்தனை சுத்தமாகிறது இந்த இச்சையின் விஷயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்துக்கும் அதுதான் அடிப்படை. அது எல்லா காரியத்திலையும் நமக்கு வெற்றியை கொண்டு வந்துவிடும். அதனால ஆவியானவர் ஒவ்வொன்றுக்கும் மார்க் போடுறார், அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். இதெல்லாம் வச்சுதான் திடீர்னு மரணம் வரும் பொழுது அவர் மொத்தத்தில் மார்க் போட்டு இவனுக்கு இதுதான் அப்படின்னு அங்கே முடிச்சு சீல் பண்ணி அனுப்பிடுவார். அதுக்கு பிறகு அதை யாரும் கூட்டவோ குறைக்கவோ முடியவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எனவே நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது, உங்களுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் உங்களில் தங்கியிருக்கும் ஆவியானவர் ஜெயம் அல்லது தோல்வி என்று மதிப்பீடு செய்து குறித்து கொண்டே இருக்கிறார் என்ற ஒரு நினைவை வளர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது, வேத வசனங்களால் சிந்தையை நிரப்பும் பழக்கம் வேண்டும். சிந்தனையில தகாத வேண்டாத சிந்தனை ஓடாம இருக்கணும்னா சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1 சங்கீதம் 2 வசனம், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப சிந்தனையில தியானத்துல எது ஓடணும்? வசனம் ஓடணும்.
வசனம், வசனத்தினுடைய கருத்துக்கள். சும்மா இருந்து கற்பனை பண்ணுவோம். அப்போ கற்பனை எங்கேயும் போவோம். அதுக்கு ஒரு சட்டத்திட்டமே கிடையாது, கட்டுப்பாடே கிடையாது. அப்படி விடாம அந்த சமயத்தில் என்னத்தையோ நான் வீண் சிந்திச்சனால என் வாழ்க்கை மோசமாக தான் போகும், நல்ல சிந்திப்போம் சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து, அந்த வசனம் எதுக்கு சொல்லியிருக்கு, என் வாழ்க்கையில் அது அந்த வசனத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு, இப்படி கொஞ்சம் சிந்திச்சோன்னா அந்த நேரம் ஒரு பெரிய பிரயோஜனமான நேரமாக மாறிடும். அதனால வசனத்தை சிந்திங்க. மற்றபடி உங்கள் கடமைகளை சிந்திக்கலாம். நீங்க அடுத்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும், உங்க வேலையிலே, தொழிலே, அதை குறித்து நல்ல வண்ணம் சிந்திக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல சிந்தைக்கு, நல்ல கற்பனைகளுக்கு மட்டுமே நாம் இடமளிக்க வேண்டும். ஆகாத சிந்தனைகள், வீணான சிந்தனைகள், அசுத்தமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொடுத்தா நிச்சயமா வாழ்க்கை தாறுமாறாய்த்தான் போகும். ஆனால் வேத வசனங்களால் சிந்தையை நிரப்பும் பழக்கம். அடுத்தது 5, சோம்பல் இன்றி உழைக்கும் பழக்கம் வேண்டும். சோம்பல் இந்த மாதிரி காரியத்துக்கு ரொம்ப நல்ல பிளே கிரவுண்ட் ஆகும், நல்ல ஒரு இடமாகும். சோம்பல் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட காரியம் ஈஸியாக வந்து குடியேறி கொள்ளும். சோம்பல் சொல்லுவாங்க, லேசி மேன்ஸ் ஹார்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒரு சோம்பேறியினுடைய இருதயம் பிசாசினுடைய தொழிற்கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோம்பலா இருக்கிற மனுஷன், இப்போ உதாரணமாக நமக்கே தெரியும், ஏதாவது ஒரு வேலையில் நம்ம பிஸியாக இருந்தோம்னா நம்ம சிந்தனை அதை சிந்திச்சுட்டு அப்படியே கூடவே இருக்கும். எப்போ சோம்பலா உட்காந்துட்டோமோ அப்புறம் அந்த சிந்தனைக்கு இங்கே வேலை இல்லை இல்லையா, இங்கே வேலை நடக்கலையே, நடந்தால் தானே அங்கே கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அவர் ஃப்ரீ ஆயிட்டார். ஃப்ரீ ஆனோன்னா உலகத்தையே சுற்றிடுவாப்புல, எங்கேயும் சுற்றி எங்கேயும் போயிடுவார். இதுதான் குழப்பம். அதை சாத்தான் நல்லா பயன்படுத்துகிறான். அதனால இப்படிப்பட்ட போராட்டம் உள்ளவர்கள் மிக ஸ்பெஷலாக சும்மா உட்கார்ந்து எதையோ சிந்திக்கிறது, அந்த மாதிரி இடத்துக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. இந்த சிந்தனையை சும்மா சொல்லலை விட்டுறக்கூடாது. அதை உடனே என்கேஜ் பண்ணணும், ஏதாவது ஒரு காரியத்தில் அதை ஈடுபடுத்தணும். ஒன்றில் புக் எடுத்து வாசிக்கிறதோ, இல்லாவிட்ட ஒரு வேலையை செய்கிறதோ. சரி, ஒரு வேலையும் இல்லை, வீட்டையாவது சுத்தம் பண்ணுவோம், ஒட்டடை பிடிச்சி கிடக்கு, ஏதோ ஒன்று பண்ணுவோம், அந்த டேபிளை ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், அந்த ஷெல்ஃபை ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம், ஏதோ ஒன்று செய்யலாமே, பிஸி ஆகிடலாம். ஒன்றும் இல்லைன்னா ஒரு புக்கையாவது எடுத்து வாசித்துட்டு இருக்கலாமே. இந்த மாதிரி நம்மை ஏதோ ஒன்றில் ஈடுபடுத்தி கொண்டால் இந்த போராட்டங்களுக்கு தப்பலாம். சோம்பல் என்பது ரொம்ப மோசம். சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அடுத்தது, சரீரத்தை சுத்தமாக வைத்திருக்கும் பழக்கம் தேவை. சுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். சுத்தம் இல்லாத இடத்துலையும் இந்த மாதிரிப்பட்ட கேடுபாடுகள் வளருவதற்கு நல்ல இடம். சில கிருமிகள் சில இதில் தானே வளரும். கொசு சாக்கடை தண்ணியில் தான் நல்லா என்ன செய்யும், உற்பத்தி ஆகும். ஏடிஸ் கொசு வேற, மற்ற கொசுக்கள் எல்லாம் என்ன செய்யும், சாக்கடை தண்ணியில் தான். சாக்கடை எங்கே, எந்த பட்டணத்தில் சாக்கடை தண்ணி சரியான வடிகால் கட்டி விடலையோ அங்கே நிச்சயமாக கொசு கடி இருக்கும்னு நமக்கு தெரியும். சாக்கடைகளை பார்த்தாலே நைட்டு இன்னைக்கு இந்த பட்டணத்தில் நம்ம தூங்கணும்னா டார்டாய்ஸோ மார்டினோ இல்லாமல் என்ன செய்ய முடியாது, தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரியும். அப்போ அது மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி காரியங்களில் கவனமாக இருக்கணும். சுத்தம் இல்லாத இடத்துல இப்படிப்பட்ட கிருமிகள், இப்படிப்பட்ட இந்த தன்மைகள் கண்டிப்பாக வளரும். சரீரம் சுத்தமாக இருக்கணும், உடைகள் சுத்தமாக இருக்கணும், இருப்பிடங்கள் சுத்தமும் ஒழுங்குமாக இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த சுற்றுப்புறங்கள் நமக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்கும். அடுத்தது, நமது சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்பதை எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும். நமது சரீரம் பரிசுத்த ஆவி தங்குகின்ற ஆலயம். இந்த சரீரம் நாளைக்கு இயேசு வரும்பொழுது மறுரூபம் அடைய வேண்டும் என்பதையெல்லாம் அடிக்கடி சிந்தித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு தேவ பயத்தோடு நம்முடைய சரீர பாண்டங்களை எந்த அசுத்த காரியங்களுக்கும் இடம் இல்லாதபடி பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இவைகள் இச்சையின் தன்மையினால் வரக்கூடிய காரியங்கள். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று கோபம். கோபம், பகை, இது போல உள்ள இருக்கும். கோபம், பகை, இந்த தன்மையினால வெளிப்படக்கூடிய காரியங்களை நான் சொல்லுகிறேன். கலாத்தியர் 5:20 பகை, அடுத்து விரோதம், அடுத்து வைராக்கியம், கோபம், பிரிவினை, மார்க்க பேதம், இந்த 6 காரியம் சொல்லியிருக்கு. கலாத்தியர் 5:21 பொறாமை, 1 கொரிந்தியர் 10:10 முறுமுறுப்பு, எபேசியர் 4:31 கசப்பு, எபேசியர் 4:31 கசப்பு, மூர்க்கம்,
கூக்குரல், எபேசியர் 5:4 வம்பு, இதெல்லாம் ஒரு 12 காரியம் இருக்கு. இதுக்கு உள்ள கிடக்கிற தன்மைகள் என்ன தன்மை? ஒன்று பகை, இன்னொன்று கசப்பு, பொறாமை. இப்படி போல உள்ள சில தன்மைகள் உள்ள கிடக்கும். அதுல வெளிப்படுகிற கனிகள் மற்றுள்ள கனிகள். சண்டைகள், மார்க்க பேதங்கள், முறுமுறுப்பு, வைராக்கியம், அடிதடி, இது கடைசியில் கொலபாதகம் வரைக்கும் போகும். இதோடைய லிஸ்ட் பெரிய லிஸ்ட். எல்லாம் போய் 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 கொலபாதகம் வரைக்கும் போயிடும். இப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. இது ஒரு ஃபேமிலி கெட்ட ஒரு தன்மைகள். இவைகளிலும் நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே இப்படிப்பட்ட ஒன்று காயினுக்குள் லேசாக முளைத்தது. ஒரு பொறாமைனாலே ஒரு எரிச்சல், அந்த சகோதரன் மேல் இருக்கிற பொறாமை, எரிச்சல், அதன் காரணமாக ஒரு கோபம் வந்தது, ஒரு பகை வந்தது, ஒரு வைராக்கியம் ஆச்சுது. அது கடைசியில் கொண்டு போய் அதில் முடிச்சிட்டு கொலைபாதகத்தில் முடிச்சிருச்சு. அப்போ கர்த்தர் முதல்ல பிசாசு கொண்டு வந்து இவனுக்குள்ள அழகா அந்த விதையை போட்டானே, அது எங்க வச்சு போட்டான் பாருங்க? ஆராதனைக்கு போன இடத்துல போட்டான். அண்ணனும் தம்பியும் தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு காணிக்கை செலுத்தணும்னாக்கும் போனாங்க. கெட்ட காரியத்துக்கா போகல, நல்ல காரியத்துக்கா போனாங்க. போன இடத்துல என்னாச்சு? அண்ணனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கல, தம்பியாகிய ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். உடனே அங்க வச்சு தேவனை ஆராதிக்க போன இடத்துல வச்சு, தேவ சமூகத்துல வச்சு பிசாசு மெதுவா இவனுக்குள்ள போட்டு விட்டான், காயினுக்குள்ள. அது போட்டு அது வளர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் மனுக்குலத்துல முதலாவது ஒரு பயங்கரமான விதையை சாத்தான் போட்டான். இது கொலைபாதகத்துல போகுது. தேவன் வந்து நேரடியா குறுக்கிட்டார். தேவன் நேரடியா குறுக்கிட்டு காயினோடு பேசினார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா? நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அதோடைய அர்த்தம் என்னன்னா, நீ வந்து இப்போ நன்மை செய்ய போறியா தீமை செய்ய போறியா நீ தான் தீர்மானிக்கணும். இப்போ வந்து நீ இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு இப்போ வாசப்படியில் படுத்திருக்கிறான், அவன் ஆசை உன்னை பற்றி கொண்டே இருக்கிறது, எப்போ உன்னை விழுங்கலான்னு சொல்லி. அதனால இப்போ உனக்கு டைம் இருக்கு, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய், நீ மேற்கொள்ளலாம். இப்போ உனக்கு டைம் இருக்கு. கொஞ்சம் கூட விட்டியன்னா அவன் கொண்டு போய் உன்னை கொலைபாதகனா மாத்திடுவான். ஆண்டவர் அழகாக குறுக்கிட்டு ஒரு நல்ல கவுன்சிலிங், ஒரு ஆலோசனை அவனுக்கு கொடுத்தார். அவன் கேட்கல, அசட்டை பண்ணினான். அவனுக்குள் அந்த பிசாசு போட்ட கோபம், பொறாமை என்பது வளர்ந்து வைராக்கியமா மாறி எப்படியா தம்பி அழிச்சு தான் தீரணும்னு அவன் தீர்மானிச்சிட்டான். கடைசியில கொலை செய்தான். கொலை செய்த பிறகு கர்த்தர் தண்டனை கொடுத்தார். நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய், நீ சபிக்கப்பட்டவன் என்றெல்லாம் சொன்ன பிறகு ஐயோ நான் எப்படி இந்த பூமியில வாழ்வேன் அப்படின்னு சங்கடப்படுறான். ஆகவே இது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இது இமைப்பொழுதில் ரொம்ப மோசமான காரியங்களை செய்துவிடும். நான் இப்படி செய்வேனா என்று நானே நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்ட காரியத்தை என்ன கொண்டு செய்யும்? அப்படிப்பட்ட மோசமாக இந்த விதை. மனுஷர்கள் எல்லாரும் கொலை செய்யணும்னு போய் திட்டம் போட்டா செய்வார்கள். சிலதுதான் திட்டமிட்ட கொலை, பலதும் வந்து திட்டமிட்ட கொலைகள் கிடையாது. தற்செயல அந்த இடத்துல பொங்கிரும் ஸ்பீடு, அதுல என்ன செய்யறன்னு தெரியாம செஞ்சிருவாங்க, காரியம் நடந்து போகும். அதுக்கு பிறகு அப்படியே தளர்ந்துருவாரு. நடந்து போச்சு, என்ன செய்ய முடியும்? ஆகையினாலதான் இந்த விதையை முதலாவது இந்த உள்ள இருக்கிற தன்மையை நம்ம எடுத்துட்டோம்னா இப்படிப்பட்ட விபரீதங்களுக்கு நாம ஆளாக மாட்டோம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே வந்து நல்ல கண்ட்ரோலா இருப்பாங்க, ஆனா உள்ள இதை வளர விட்டுட்டே இருப்பாங்க. இந்த எரிச்சலை, பொறாமைய, கோபத்தை, வைராக்கியத்தை எல்லாம் உள்ள கண்ட்ரோல் பண்ணாம அது உள்ள இதுதான் பொங்கி 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 இருக்கும். அதை அடக்கிட்டு வெளியே நல்லா பேசிக்கிட்டோம், வெளியே சிரிச்சு அழகா பேசுவாங்க. ஆனா உள்ள எப்படா வெடிக்கட்டும்னு பொங்கிட்டு இருக்கும். அதே அந்த சிரிச்சு கை கொடுத்து பேசுற அந்த நபரை பற்றியே இவங்களுக்குள்ள இருக்கிற வேகம். ஆனா ஒரு கண்ட்ரோல். ஆனா எத்தனை நாளைக்கு அந்த கண்ட்ரோல் நிற்கும்? திடீர்னு ஒரு செகண்ட் அந்த கண்ட்ரோல் இழந்துச்சுன்னா எதுவும் நடக்கலாம். அதனாலதான் சொல்றது, வெளியே பிராஞ்சை வெட்டி வெட்டி போட்டா வெற்றி வராது, எதையும் உள்ளே அந்த வேரை அழித்தால் தான் முழு வெற்றி. ஹல்லேலூயா. அதான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அதுதான் ஃபுல்லா டீல் பண்ணார். சொன்னா பூர்வத்தாருக்கு வெளியே கனி வெளிப்பட்ட பிறகுதான் தப்புன்னு சொல்லப்பட்டது. உங்களுக்கு அப்படி இல்லை, உள்ள வேர் இருந்தாலே அந்த தப்புன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னார். ஒன்று, பூர்வத்தாருக்கு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் விபச்சாரம் செய்தாதான் அவன் குற்றவாளி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. பாத்தீங்களா? அப்ப அங்க வந்து அது வெளிப்பட்டாதான் குற்றம், இங்க வந்து உள்ளத்துக்குள்ள அந்த சிந்த ஆரம்பிச்சோன்னு அந்த வேற உள்ள இருந்தாலே அந்த குற்றம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இதையும் சொல்றாரு,
கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சகோதரனை என்ன செய்யாத, கோபித்து கொள்ளாத, உன் சகோதரனை பகைக்காத. நீ கொலை செய்தா தான் குற்றவாளின்னு கிடையாது. உள்ளத்துல நீ பகையை வச்சாச்சுனாலே நீ ஒரு கொலைபாதகனாக்கும். ஏன்னா இந்த ரூட்டு அந்த கனியைத்தான் கொண்டு வரும். அப்ப கர்த்தர் உள்ளான பரிசுத்தத்தை விரும்புகிறதுனால உள்ளான தன்மையில மாற்றம் வரணும்னு சொல்றார். அது ஒருத்தனுக்கு வெளிப்பட்டது, உனக்கு வெளிப்படல, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர அவனுக்குள்ள இருக்கிற அந்த வேரும் ஒண்ணுதான், உனக்குள்ள இருக்கிற வேரும் ஒண்ணுதான். அப்ப நீ என்ன விசுவாசி, நீ என்ன தேவ பிள்ளை, உன்னை நான் எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? இதுதான் இயேசுடைய கேள்வி. அவன் கொலை செஞ்சுட்டான். என்ன, எதனால கொலை செய்தான்? இதே செடி உனக்குள்ள வளர்ந்த அதே செடியை தான் அவன் வளர்த்தி கனியை பறிச்சான். நீ என்ன செய்யற, அதே செடியை தான் நீயும் வளர்த்திட்டு இருக்கிற. என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொப்பை வெட்டிக்கிட்டே இருக்கிற, ட்ரிம் பண்ணி விடுகிற, இன்னும் கனி வெளிப்படல, அவ்வளவுதான். ஆனா திடீர்னு ஒரு நாள் வரும். ரெண்டு பேருக்குள்ளேயும் வளர்ந்து ஒரே செடி தான், பகை, வைராக்கியம், கசப்பு, இதே செடி தான் வளர்ந்து அவனுக்கு கனி வந்துருச்சு, உனக்கு இன்னும் கனி வரல, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா கர்த்தர் உள்ளே பார்க்கிறார், நீ உன்னை எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும்? உனக்கு உள்ளே சரியாகலையே. அப்போ உள்ளே உள்ள தன்மைகள் கட்டாயமாக சரியாக வேண்டும். இதில் ஒவ்வொரு காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. பகை, விரோதம், வைராக்கியம், கோபம் என்று சொல்லி இவைகளை எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும். ஸ்தோத்திரம். இதில் ஒரு ஆலோசனை, கோபம் என்பதில் கோபமே படக்கூடாதா? கோபப்படலாம், கோபப்படாமல் இருக்க முடியாது. அதனால தான் எபேசியர் 4:26-27 சொல்லுது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று சொல்லியிருக்கு. கோபம் என்பது எப்படி வரணும்னு சொன்னா, சில வேளை சீர்திருத்தத்துக்கு கொஞ்சம் கோபம் காட்ட வேண்டியது இருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது அவர் காசுக்காரருடைய பலகைகளை கவிழ்த்து போட்டார் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறது. கொஞ்சம் கோபத்தை காட்டாம ஒரு சுத்திகரிப்பை, ஒரு சீர்திருத்தத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனா இதுல முக்கியமா நான் ஷார்ட்டா சொன்னேன்னா, கோபத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள், கோபம் உங்களை பயன்படுத்தி விடாமல் இருக்கட்டும். இதான் சரிதானே நான் சொல்றது? நீங்க கோபத்தை பயன்படுத்துங்க தேவைக்கு மட்டும். ஆனா கோபம் உங்களை கையில் எடுத்து என்ன செய்திட விடாது, யூஸ் பண்ணிட விடாது. இது உதாரணமா பிள்ளையை திருத்தணும். பிள்ளை தப்பு செய்யுது, 2-3 தடவை சொல்லியாச்சு, கேட்கல, அப்ப தண்டனை கொடுக்கணும்னு பைபிளே சொல்லுது. அப்போ நம்ம தண்டனை கொடுக்கும் பொழுது கோபத்தை காட்டாம இப்படி தண்டனை கொடுக்கறது, அப்புறம் தண்டனைக்கு எஃபெக்டே இருக்காதுல்ல. அப்ப அந்த கோபத்தை காட்டும் பொழுது நாம கோபத்தை தேவைக்கு யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். இந்த கோபம் நம்மளை யூஸ் பண்ணி விட்டுட்டோம்னா தாறுமாறா அடிச்சு போட்டோம். அதான் சிலருக்கு தான் நடக்குது. சில நினைச்சுவாங்க, பிள்ளையை ஒரு நிதானத்தோடு நின்று சத்தத்திலையும் கொடுக்கறதுலையும் தான் கோபம் இருக்கும். அது தெரியும், எந்த அளவுக்கு தான் அடிக்கணும், எந்த இடத்துல அடிக்கணும், கரெக்டாக நிதானமாக பார்த்து கவனமாக தான் அடிப்பாங்க. சும்மா மற்றவங்க தங்களுக்கு உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து பண்ணுவாங்க. உணர்ச்சியில் கோபம் அடி 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 அடின்னு அடிப்பாங்க. அடுத்தது உணர்ச்சி ரொம்ப அன்பாக இருந்துச்சுன்னா எந்த தப்பு செய்தாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. அது பெரிய தப்பு. தப்புக்கு அளவுக்கு நம்ம ஒரு தண்டனையை கொடுக்க கற்றுக்கொள்ளணும். கோபத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், கோபம் நம்மை பயன்படுத்த இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நடத்துகிறவர்கள் மற்றவர்களை நடத்துவதற்கு இது கொஞ்சம் தேவைப்படுகிறது. இன்னொன்று, இந்த வெறுப்பு, கசப்பு என்பவைகள் சிலருக்குள் வருகிறது. சின்ன சின்ன கசப்புகள் தான் பிறகு பெரிய அளவில் ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குறது. அதனால கசப்புகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். கசப்பு வந்தால் கல்வாரியை நோக்கி பாருங்கள். சில டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன், அதை புரிஞ்சுக்கிடுங்க. கோபம் உங்களை பயன்படுத்தக்கூடாது, நீங்கள் கோபத்தை என்ன செய்யுங்கள், பயன்படுத்துங்கள். கசப்பு வந்தால் உடனடியாக எங்க நோக்கி பாருங்கள், கல்வாரியை நோக்கி பாருங்கள். அப்ப கசப்பெல்லாம் போயிடும். அல்லேலூயா. கசப்பை மாற்றுகிற ஒரே இடம் கல்வாரி தான். அங்கதான் அன்பு வெளிப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பு எனக்கும் கிடைத்தது. அப்போ இவ்வளவு பெரிய பாக்கியமான அன்பை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த அளவை கசந்துக்கிட்டு இருந்ததுனால காரியம் என்ன? இயேசு மன்னித்தார், நானும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய கசப்புகளை நாம் என்ன செய்த விட வேணும், விட்டுறணும். இந்த கசப்புக்கு இடம் கொடுக்காம சின்னதிலே கசப்பை நம்ம மாற்றிட்டோம்னா பிறகு அது திரும்ப வளர்ந்து அதனுடைய கெட்ட கிரியைகளை செய்யாதிருக்கும். நீதிமொழிகள் 14:30 சொல்லுகிறது, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லுகிறது. எலும்புருக்கினா டிபியில் அது அப்படியே உரிக்கிறோம். பொறாமை
உள்ள இருந்தாச்சுன்னு சொன்னா, பொறாமைக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா அது தன்னை உடையவனையே கொல்லும். அடுத்த ஆளை பொறாமப்படுவாங்க. நான் அந்த ஆளை பொறாமப்பட்டனால அவருக்கு நிச்சயம் ஒரு கஷ்டம் வராது, எனக்கு தான் கஷ்டம் வரும். யாருக்குள் பொறாமை இருக்கிறதோ அவர்களை அது நாசம் பண்ணும். அதனால பொறாமைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இனி பிரிவினைகள், எந்த பிரிவினைகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஜாதி பிரிவினை, மொழி பிரிவினை, படித்தவன் படிக்காதவன் என்கிற பிரிவினைகள், ஏழை பணக்காரன் பிரிவினைகள், எந்த விதமான ஒரு பிரிவினைகளுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் வாழ வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் கூட பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. பவுல் சொன்னார், 1 கொரிந்தியர் 3:4-5 சொன்னார், கொரிந்து சபையிலே சிலர் நாங்கள் பேதுருவை சேர்ந்தவங்கன்னு சொல்றீங்க, சிலர் நாங்கள் அப்போலோவை சேர்ந்தவன் சொல்றீங்க, சிலர் பவுலை சேர்ந்தவன் சொல்றீங்க. அப்படி ஊழியர்களை வைத்து நீங்கள் பிரிவினை காட்டக்கூடாது, நாங்கள் எல்லாரும் தேவ ஊழியர்கள் தானே அப்படின்னு சொல்றார். ஆகவே ஒவ்வொரு தனி நபர்களுடைய பேர் சொல்லி நான் இன்னார்காளுன்னு கோஷ்டி சேரக்கூடாது. நம்ம எல்லாரையுமே பொதுவாக அந்த ஊழியர்கள் என்று தான் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். எனவே எங்கேயுமே பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. அதுபோல வீடுகளில் குடும்பங்களுக்குள்ள பிரிவினை, நான் நேற்றைக்கு முந்தானத்து சொன்னேன், மனைவிகளுக்கு சொல்லும் பொழுது எப்போவுமே போன உடனே வீட்டுக்குள்ளே புகுந்த உடனே எப்படா புருஷனை பிரித்து தனி கொடுத்தனம் கொண்டு போகலான்னு சொல்லி அதிலே ஏக முயற்சியாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் சரி, அது இருக்கிற காலம் வரைக்கும் அப்படி போட்டோம், சந்தோஷமாக நீங்கள் உங்களுக்கும் நல்ல பக்குவங்கள் கிடைக்கும். நீங்களா உடனே தேவையெல்லாம் பிரிச்சுட்டு போகணும்னு நினைக்காதீங்க. பிரிவினைகளை எங்குமே உண்டாக்கக்கூடாது. சிலர் தங்களுடைய சுய லாபங்களுக்காக நல்லா இருக்கிற புருஷ மனைவியை பிரிச்சிருவாங்க, நல்லா இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளை பிரிச்சிருவாங்க. குடும்பத்தில் அண்ணன் தம்பி 2 குடும்பங்கள் அன்பா இருக்கும், காண சகிக்காது, இடையில போய் பூந்துருவாங்க. இப்படியெல்லாம் எந்த ஒரு பிரிவினை குடும்பங்களுக்குள் யாரும் செய்யக்கூடாது. பிரிவினை என்பது அது ஒரு தவறு. அந்த பிரிவினை யார் உண்டாக்குறாங்களோ அதெல்லாம் இந்த செட்டை சேர்ந்ததாகும். இந்த பொறாமை, எரிச்சல், இந்த வகையில் உள்ள அந்த மரத்தினுடைய கனிகள் தான். அதை நாம் யாரும் அதற்கு செய்யவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் இது பண்ணி கொடுங்க. எப்பவுமே அந்த பிரிவினை யார் உண்டாக்குறாங்களோ அவங்களுக்கு உள்ள இருக்கிறது ஒரு சுயநலம் இருக்கும். இந்த சுயநலத்தை வச்சுட்டு தான் இந்த பிரிவினைகளை உண்டாக்குவாங்க. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து, நம்ம மூலம் ஒரு குடும்பம் பிரிந்ததென்றோ, ஒரு சபை உடைந்ததென்றோ, ஒரு 2 நண்பர்கள் பிரிந்தார்கள் என்றோ எதுவும் வரவே கூடாது. ஒரு நாளும் நம்ம நேரடி விஷயத்தை ஈடுபாட்டினாலேயோ, மறைமுக கிரியைகளினாலேயோ, நம்முடைய சில வார்த்தைகளினாலேயோ ஒருபோதும் ஒரு இடத்துல ஒரு பிரிவினை வந்துடக்கூடாது. அது நமக்கு ஒரு பெரிய பாதகமாக, பாவமாக கருதப்படும். அதனால நம்ம ரொம்ப அந்த விஷயங்கள்ல ஞானமாக இருக்க வேண்டும். பிரிவினைகள் வரவே கூடாது. இனி அடுத்தது 3வது செட்டு வார்த்தை சார்ந்த தீய தன்மைகள், வார்த்தைகளாகிய கனிகள். அதிலே ஒரு 7 எண்ணம் இருக்கிறது. எபேசியர் 4:25 பொய், எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை, கொலோசியர் 3:8 வம்பு வார்த்தை, எபேசியர் 5:4 புத்தீனமான பேச்சு, எபேசியர் 4:31 தூஷணம், எபேசியர் 5:4 பரியாசம், 1 கொரிந்தியர் 5:11 உதாசீனம். இப்படி 7 காரியங்கள் வார்த்தையில வெளிப்படக்கூடிய சில கெட்ட காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் அந்த வார்த்தையிலே வெளிப்படக்கூடிய கனிகள். சங்கீதம் 19:14 சொல்லுகிறது, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா. பக்தன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே என் வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உமது சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பிரீதியா இருக்கணும். உமக்கு அது பிரியமாக இருக்க வேண்டும். உமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற, உம்முடைய உள்ளத்துக்கு வேதனையை கொடுக்கிற ஒரு வார்த்தை நான் பேசிவிடக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்து அவன் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ ஒரு நாள் கணக்கு கேட்பார். மனுஷன் செய்கிற கிரியைகள், அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே சொல்லியிருக்கு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லியிருக்கு. வார்த்தைகள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகள் ரெக்கார்டாகி கொண்டே இருக்கிறது. இது சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. விஞ்ஞானிகள் கூட சொன்னார்கள், மனுஷன் பேசுறதெல்லாம் ஆகாய மண்டலத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் தேவன் நிச்சயமாய் வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும்னா அதுக்குள்ள கணக்கு அவர் வச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம்.
எனவே நாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருக்கணும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி ஆவான் என்று நீதிமொழிகள் 18:20 சொல்லுது. எனவே வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிருபங்களிலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைக்கு ஃபவுல் வேர்ட், பொல்யூட்டிங் லாங்குவேஜ், ஈவில் வேர்ட், ஒர்த்லெஸ் டாக் என்று கொடுத்திருக்கிறது. கெட்ட வார்த்தைன்னு சொல்லுகிறது. இந்த சில அமங்கலமான சில வார்த்தைகளை சில குடிகாரர்கள் யூஸ் பண்ணுவாள், அது மட்டும் கெட்ட வார்த்தைன்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு கேடு உண்டாக்குகிற ஒரு வார்த்தைகளும் கெட்ட வார்த்தை தான். பொல்யூட் பண்ணுறதுன்னா என்னது? நல்ல காற்றை புகை காற்று போய் மாசு உண்டாக்குறது, அதான் பொல்யூஷன். நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி கலந்தாச்சுன்னா பொல்யூஷன். இது மாதிரி பொல்யூட்டிங் வேர்டு, நல்ல இடத்துல ஒரு வார்த்தை போய் ஒரு கெடுதியை உண்டாக்குது, பொல்யூஷனை உண்டாக்குதுன்னா அதுதான் கெட்ட வார்த்தை. அப்போ கெட்ட வார்த்தைன்னு சொல்லுது சில டேர்ம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சில கெட்ட வார்த்தையில் வச்சு அதை எல்லா குடிகாரர்களும் பேசுவார்கள். கோபம் வர்ற ஆளுகளும் குடிக்காட்டாலும் பேசுவார்கள் சில வேளை. இது மாதிரி உள்ள வார்த்தைகள் மட்டும் அல்ல, இந்த மாதிரி பொல்யூட் பண்ணக்கூடிய எல்லா வார்த்தையும் கெட்ட வார்த்தை என்று தான் பைபிள் சொல்லுது. அடுத்தது வம்பு வார்த்தை. வம்பு வார்த்தைன்னா அப்யூஸ் அண்ட் ஷேம்ஃபுல் அட்ரன்சஸ். அப்யூஸ் பண்ணுறது, ஏசுறது, பேசுறது, வம்பு கிழக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள், அவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் பேசுகிற, ஷேம் உண்டாக்குறதுக்கு சொல்லுகிற வார்த்தை, இதெல்லாம் வம்பு வார்த்தைகள் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்த புத்தியீனமான பேச்சு, ஃபூலிஷ் அண்ட் சின்ஃபுல் டாக், சில்லி டாக் and corrupt talk. ஒரு அவசியம் இல்லாத புத்தியீனமான ஒரு அர்த்தமில்லாத பேச்சு, அர்த்தமில்லாத புத்தியீனமான சில பேச்சுகள். அடுத்து தூஷணம், ஸ்லாண்டர், ஈவில் ஸ்பீக்கிங், அப்யூசிவ், பிளாஸ்பமஸ். ஸ்லாண்டர்னா என்னது? அடுத்தவங்களை பழிச்சு பேசுறது, ஒரு மாதிரி அவங்கள தரக்குறைவாக பேசுறது, கேவலமாக பேசுகிறது போன்ற பேச்சுகள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லுது. பரியாசம் இருக்கக்கூடாது. பரியாசத்துக்கு விளக்கம் தேவையில்லை. கிண்டல், கேலி, பரியாசம் பண்ணக்கூடாது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், மத்தேயு 12:34 படிக்கிறோம். அப்போ அந்த வார்த்தை எங்க இருந்து வருது? இருதயத்தின் நிறைவிலிருந்து வருது. ஸோ வார்த்தையை மட்டும் நான் திருத்துவேன் நினைச்சா ஒரு நாள் திருந்த முடியாது. வார்த்தையை திருத்தணும்னா இருதயத்தை திருத்தணும். பானையில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில வரும். அப்போ அகப்பையில எடுக்கிறது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா முதல்ல பானையில் இருக்கிறத சரி பண்ணுங்க. மீன் கறியை வச்சிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு கறியை வச்சிருக்கீங்க, அதை எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஊத்துறீங்க, உப்பு இல்லை பாருங்க, உடனே அதில் கொஞ்சம் உப்பை போட்டு கொடுத்தாச்சு. இனி அடுத்த ஆளுக்கு எடுத்து விட்டுறீங்க, அவரும் என்ன தான் சொல்ல போறாரு? உப்பு இல்லை பாருங்கன்னு சொல்ல போறார். ஒரேடியாக அந்த சட்டியிலே உப்பை போட்டு அந்த கறியே உப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா எத்தனை பேருக்கு நீங்கள் அகப்பையில் எடுத்து கொடுத்தாலும் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி உள்ள சரியாச்சுன்னா வெளியே சரியாயிடும். இன்னைக்கு இருதயத்துக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட மோசத்தனங்கள் எல்லாம் வச்சுட்டு அப்புறம் வெளியே மட்டும் நாக்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா எவ்வளோ நேரம் நிற்கும்? சில வேளை நிற்கும். ஒரு டைம் வரும்போது உணர்ச்சி கட்டுப்பாட்டில் இல்லாச்சுமே ஏதோ வார்த்தைகள் எல்லாம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு இந்த மயக்க ஸ்டேஜில் எல்லாம் ஆவாங்க. சில சரீரத்துக்கு கஷ்டம் ஆகி மயக்க ஸ்டேஜ், சிலர் சாகிற நேரங்கள்லாம் பார்த்தா உள்ளடக்கிறதெல்லாம் வெளியே வரும். இப்படி பேசுகிறாங்க. உள்ள இருதயத்தின் நிறைவில் வாய் பேசுது. இதுவரைக்கும் கான்சியஸ் இருந்தனால கண்ட்ரோலாக இருந்தது. இப்போ கான்சியஸ் போன உடனே உள்ள கிடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் இல்லாமல் வெளியே வந்துட்டு இருக்கு. கிட்ட கேட்க சகிக்கலை. அப்போ நமக்கு இந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கணும்னா ஒழுங்காக இருதயத்தை நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது நல்ல பொக்கிஷமாக நம்ம நிறைச்சிட்டோம்னா நம்ம கான்சியஸில் பேசினாலும் சரி, கான்சியஸ் இல்லாமல் பேசினாலும் சரி, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள இருக்கிறதானே வரும். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். 45ஆம் சங்கீதம். அப்போ அவருடைய உள்ளம் நல்ல விசேஷத்தினால பொங்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய நாவு ராஜாவை குறித்து, தேவனை குறித்து கவி பாடி கொண்டிருக்குதான். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அந்நிய பாஷைக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, உள்ளே நிறைப்பது தான் வெளியே வரும்.
எனவே நம்முடைய வார்த்தைகள் சரியாக வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தின் தன்மைகளை சரிப்படுத்த வேண்டும். இருதயத்தின் சிந்தனைகள் சுத்தமாகும் பொழுது தானாக வார்த்தைகளும் என்ன செய்கிறோம்? சுத்தமாயிடும். அல்லேலூயா. இதில் ஒன்று கூட நான் சேர்த்து சொல்லலான்னு நினைக்கிறேன். நம்ம பொதுவாக நல்ல வார்த்தைகள் பேசுகிறோம். அதே வேளையில் நம்முடைய இந்த சாதாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளிலே சில கடின வார்த்தைகள் இருக்கிறது. அவைகளையும் கொஞ்சம் நாம் புரிந்து கொண்டால் நல்லது. புரிந்து கொஞ்சம் அதை மைல்டாக்கணும்னா, கொஞ்சம் நல்லா ஆக்கணும்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். சாதா பேசுகிறது தான், அதில் ஒரு வம்புக்கோ சண்டைக்கோ பேச மாட்டாங்க. சாதா பழகிட்டோம். அப்படி அது என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நம்ம பழகிட்டோம், நம்முடைய ஏரியாவில் உள்ள பேச்சுகளானனால நம்ம அப்படியே பழகிட்டோம். ஆனாலும் நம்ம அந்த பேச்சுக்கு பதில் இன்னொரு நல்ல வார்த்தை நமக்கு கிடைக்குது. வேற ஒருத்தங்க பேசும் பொழுது பேசுனாங்கன்னா உடனே அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கணும். பரவாயில்லையே, நான் இந்த வார்த்தை பேசுறதுக்கு அதுக்கு பதில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நல்லா இருக்குதே, அப்போ ஒரு சாஃப்டா இருக்குதே, மைல்டா இருக்கே, நல்லா இருக்கு. இப்படி நல்ல வார்த்தைகளை நம்ம பேச பழகணும். ஹல்லேலூயா. அது மாதிரி ஒருவருடைய குற்றத்தை உணர்த்தும் பொழுது கூட அந்த பேசுகிற விதம் பாருங்க. குற்றத்தை உணர்த்தும் பொழுது டக்குன்னு அவங்கள அப்படியே ஒரு குத்தி பேசிடலாம், காயப்படுத்தி பேசிடலாம். அதே வேளையில் கொஞ்சம் ஞானமா பேசலாம், அதை கொஞ்சம் மைல்டா கொடுக்கலாம். அந்த விதங்கள் இருக்கு, அதுக்குள்ளே வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கு. இவைகளை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணோம்னா என்ன, நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம சும்மா நம்ம சொல்லோம்ல, ஏதோ நாடம் பாஷை காடம் பாஷைன்னு சொல்லுவாங்கல்ல, இது மாதிரியே நம்ம பேசிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இந்த பாஷை ஒரு மாதிரி இருக்கு, இதை பேசும் பொழுது காயப்படுறாங்களே, அவங்க முகம் ஒரு மாதிரி போகுது, அப்போ அதுக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தையை நம்ம பேச பழகுவோம். திருத்த வேண்டும், ஆனால் கடின வார்த்தைக்கு பதில் கொஞ்சம் நல்ல வார்த்தைகளை நாம் பயன்படுத்த நம்ம பழகி கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் கூட தரம் உயரும். நல்ல ஆவிக்குரிய ஒரு தரம் இருக்கும், அது நன்றாக இருக்கும். மற்றவர்களோடு பழகிறதுக்கும் மற்றவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கும் எல்லாத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல எல்லாரிடத்திலையும் தவறுகள் உண்டு. நம்ம பழகி போன வார்த்தைகள் அதான் டக்குன்னு நமக்கு வரும். நான் எல்லாம் எத்தனையோ திருத்தி இருக்கேன், எல்லாம் திருந்திட்டேன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் திருந்தி இருக்கேன், நிறைய இன்னும் திருந்தி கொண்டு இருக்கிறேன். கண்டிப்பாக திருந்தணும். ஒரு நல்ல வேர்டு அதுக்கு பதில் இன்னார் பேசும்போது பரவாயில்லையே, இந்த வார்த்தை சொல்றதுக்கு அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை எடுத்து நம்ம பதிச்சுக்கணும். இனி நமக்கு தேவைப்படும் பொழுது நம்மளும் அந்த நல்ல வார்த்தையை பயன்படுத்தணும். இப்படி நாம கேட்டு கேட்டு படிக்கிறோம், பார்த்து படிக்கிறோம். கண்டிப்பாக நல்லவர்களிடத்திலிருந்து நல்ல காரியங்களை எப்பொழுதும் கற்றுக்கொள்ள நம்முடைய வார்த்தைகள் நல்லதாக மாறட்டும். நம்ம டிக்ஷனரியில கூட ஒரு காலத்துல பயன்படுத்தின வார்த்தைகளை இப்போ பயன்படுத்துறோம், காலகாலத்துக்கு மாறிக்கிட்டே தான் இருக்கு. சங்க தமிழ் படிச்சு இப்போ சங்கத்தமிழ்ல ஒரு பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா இவங்கள எத்தனை பேருக்கு புரியும்? ஒருவேளை நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு புரியுமா இருக்கும், உங்களுக்கெல்லாம் புரியுமா? யாருக்கும் புரியாது நமக்கு. அது பார்த்தீங்களா, அப்போ தமிழே எத்தனை இது மாறியாச்சு. ஸோ இந்த மாதிரி மாறணும். நம்ம அப்படியே பழகிட்டோம், காலமெல்லாம் பழகிட்டோம்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்மளும் நல்ல வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது அதை எடுத்து என்ன செய்யணும், பயன்படுத்த பழகணும். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது ஒருவருக்கொருவர் பொய் பேசக்கூடாது. அவசியத்துக்கோ அவசரத்துக்கோ விளையாட்டுக்கோ பொய் பேசவே கூடாது. பொய் தேவனுக்கு பிரியம் அல்லாதது. சங்கீதம் 63:11 சொல்லுகிறது, பொய் பேசுறவனுடைய வாய் அடைக்கப்படும். வசனம் தான், மாற்றவே முடியாது. பொய் பேசுறவனுடைய வாய் அடைக்கப்படும். வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பொய் பேசுறவங்களுக்கு நிலைமை பாருங்க. சமாளிக்கிறதுக்கு போய், விளையாட்டுக்கு போய், அவசரத்துக்கு போய், அவசியத்துக்கு போய் என்றெல்லாம் பொய் பேசினா கடைசியில் என்ன நடக்கும்? வாய் அடைக்கப்படும் சொல்லியிருக்கு. அப்புறம் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்று சொல்லி இருக்கிறது. வேத வசனம் உண்மையானது. எனவே நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சம்பாஷணைகளில் பொய் சொல்லக்கூடாது, நியாய விசாரணைகளில் பொய் வரக்கூடாது, சூழ்நிலை சமாளிக்க பொய் சொல்லக்கூடாது, பிரசங்கங்களிலும் பொய் சொல்லக்கூடாது. ஊழியக்காரங்களுக்கும் அது ஒரு எச்சரிப்பு. பிரசங்கத்துக்கு ஏற்ற ஒரு இது கிடைக்கலன்னு எங்கேயாவது ஒரு பொய் கதைகளை எடுத்து விட்டுறக்கூடாது. பொய்யை சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, மகிமைப்படுத்த முடியாது. அங்கே பிசாசு தான் விளையாடுவான் பிறகு. அதனால் ஒரு இதுக்காக எதையும் ஒரு பொய்யை அடித்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளை எல்லாரும் ஒரு மாதிரி நினைக்கிறாங்க, ரெண்டு இதை நம்மளை பற்றி எடுத்து விட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு மதிப்பை கூட்டிக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி பாதி பொய்யும் பாதி உண்மையெல்லாம் கலந்தெடுத்து அப்படியெல்லாம் நம்ம பழகவே கூடாது.
நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் நின்றால் கர்த்தர் அதை அந்த வசனங்கள் மூலம் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எந்த காரியத்திலையும் பொய் என்பதுக்கு இடமே இருக்கக்கூடாது. கடைசியில் உதாசீனம். உதாசீனன் என்பதற்கு பைபிள் வார்த்தை வந்துட்டு ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ஃபவுல் லாங்குவேஜ், அதான் உதாசீனம். உதாசீனம்னா பொதுவாக நம்ம நினைப்போம் உதாசீனப்படுத்துகிறவன். ஆனால் அதுக்கு ஆங்கிலத்தில் அதுக்கு இது என்ன கொடுத்துருக்குன்னா ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ஃபவுல் லாங்குவேஜ். அவன் வந்து அதாவது ஒரு சீரியஸ் இல்லாமல், ஒரு கவனம் இல்லாமல், அல்லது என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பு இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு உதாசீனமாக பேசுகிறவன். அதுதான் ஜாக்கிரதை இல்லாமல் உதாசீனமாய் பேசக்கூடியது தான் உதாசனம். இந்த உதாசீனம் பண்ணுகிறதும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள்னு எழுதியிருக்கிறது. உதாசீனத்துக்கு ஆம்பிளிஃபைட் பைபிளில் கொடுத்துருக்கு. அது உதாசீனம் என்று சொன்னால் ஏளனம் பண்ணுகிறது, வசைபாடுகிறது, அடுத்தது அபியூசிங், திட்டுகிறது, ஏசுகிறது, தூஷிக்கிறது, தூற்றுகிறது, அவதூறு செய்கிறது, பழிச்சொல் பேசுகிறது, இப்படி நிறைய அர்த்தங்கள் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பேசுறவங்களுக்கு பேரு உதாசனன். இந்த உதாசனர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று தெளிவா பைபிள்ல எழுதியிருக்கு. இந்த உதாசன பேச்சும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட தேவையில்லாத எந்த பேச்சுகள் நம்மிடத்தில் வரக்கூடாது. இனி நாலாவது இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்தது ஆசையினால் வரும் சில தீமைகள். ஆசை என்பது உள்ள கிடக்கும், அது பல விதத்திலே கெட்ட கனிகளை வெளிப்படுத்தும். 1 கொரிந்தியர் 6:10 சொல்லுகிறது திருட்டு. திருட்டு 1 கொரிந்தியர் 6:10 தான் சொல்லியிருக்கு கொள்ளை. இன்னொன்று பொருளாசை. 1 கொரிந்தியர் 6:9 விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. இதெல்லாம் ஆசையினால வர்றது. ஏன் திருடுறான்? உள்ளுக்கு அவனுக்கு ஒரு ஆசை, பொருளாசையினால வரக்கூடியது. பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, எல்லா வித ஆசைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:6 சொல்லுகிறது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி இருக்கிறது. எனவே பணம் விஷயம், பொருள் விஷயம், உலக பிரகாரமான இந்த மாதிரிப்பட்ட காரியங்களில் ஆசை கொள்ளக்கூடாது. நம்முடைய தேவையை அனுசரித்து அதுக்குள்ள காரியங்களில் நாம் நின்று கொள்ள வேண்டும். ஆசைக்கு இடம் கொடுத்தால் கண்டிப்பாக அது இப்படிப்பட்ட தீய காரியங்களுக்குள் மனுஷனை கொண்டு போய்விடும். ஆசை ஆசை என்று சொல்லி பணத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அளிக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த வேலையை உத்தமமாய் செய்து கர்த்தரை நோக்கி பார்த்து ஆராதனை மற்றும் தெய்வீக காரியங்களுக்கு டைம் கொடுத்து நாம் வாழும் பொழுது வாழ்க்கை சீராக ஆசீர்வாதமாக முன்னேறும். பணம் பணம் என்று சொல்லி தெய்வீக காரியங்களை கம்ப்ளீட்டாக விட்டு ஓவர் டைம், சைட் பிஸ்னஸ் என்றெல்லாம் சொல்லி அப்படியே முழு நேரம் பணத்துக்காக ஓடுனாங்கன்னா அதனால ஒன்றும் அவங்க பணக்கார ஆகிடவும் முடியாது, அவங்க எல்லாத்துலேயும் பெரிய ஆள் ஆகிடவும் முடியாது. கர்த்தர் இல்லாமல் யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது உண்மை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் ஒழுங்கு. அதை விட்டுட்டு நம்ம நேர தலைகளை தூக்கி வச்சுட்டு பணத்துக்கு முதல்ல சமயத்தை கொடுத்துட்டு அப்புறம் பாக்கி டைம் இருந்தால் கர்த்தருக்கு கொடுப்போம்னு நம்ம நினச்சோன்னா நிச்சயமாக அது தலைகளாக தான் போகும். அதனால் எக்காரணம் கொண்டும் நீங்கள் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுங்க, தேவனுக்குரிய காரியத்தில் கரெக்டாக இருங்க. அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்டதில் கடமையில் கரெக்டாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கூடுதலாக சம்பாதித்து அதிகமாக வீணாக போகிறத பார்க்கிலும் முறையாக சம்பாதிச்சு அப்படியே படிப்படியாக உயர்ந்து வருகிற வாழ்க்கை, நிலை நிற்கிற வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. சில அப்படி தான் பெருசாக கூட்டிட்டு கடைசியில் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு கிடப்பாங்க. அப்படி நமக்கு தேவையில்லை. படிப்படியாக நம்ம வளர்ந்து தேவன் வளர்த்துவது போல வளர்ந்து நம்ம வந்தோம்னா நிலை நிற்போம், சமாதானமாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. திருட்டு என்பது எதிலையும் வந்துவிடவே கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 4:12 சொல்லியிருக்கு உன் சொந்த கையினால் வேலை செய்து சாப்பிடு, நலமான வேலை செய்து சாப்பிடு என்று எபேசியர் 4 சொல்லி இருக்கிறது. நலமான வேலை செய்து சாப்பிட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப குறுக்கு வழிகளில் எதுவும் சம்பாதிக்க கூடாது. நலமான வேலை, சொந்த கைகளினால் வேலை செய்து சாப்பிட வேண்டும். தேவையில்லாத குறுக்கு வழி திட்டங்கள்ல தயவு செய்து போய் தலை போடாதீங்க. பண ரெட்டிப்பு திட்டங்கள் வரும், மணி டபுளிங், இதோ அப்படி அடிக்குது இப்படி அடிக்குது, ஒன்றுக்கும் போகாதீங்க. அதெல்லாம் பெரிய சிக்கலில் உங்களை கொண்டு போய் விட்டுவிடும். மொபைல் ஃபோனில் வரும் உங்களுக்கு லக்கி ப்ரைஸ் அடித்திருக்கு, எவ்வளோ ஒரு பவுன்ஸ் படமும் போட்டு இவ்வளவு பவுன்ஸ் அடிச்சிருக்குன்னு சொல்லி உடனே ஆன்னு சொல்லிட்டு
அவன் சொல்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அந்த இதில் என்ன பண்ண சொல்லுவான். பண்ணியாச்சுன்னா பிறகு அவன் என்ன பண்ணுறான், உங்கள் இதில் இருக்கிற சீக்கிரட்லாம் அவன் எடுத்துக்கிறான். என்னென்னமோ அநியாயங்கள் நடக்குது இன்னைக்கு. அதனால் எதில் இந்த ஆசையில் தான் மனுஷன் போய் விழுகிறது. கொடுங்க 100 ரூபாய், ஆளுக்கு 100 ரூபாய் கட்டுனீங்கன்னா அடுத்த மாதம் ஆளுக்கு 10,000 ரூபாய். அங்கே பாருங்க, அந்த கிராமத்தில் நாங்கள் இதையே நடத்தி கொண்டு வந்திருக்கோம், சாட்சியை பாருங்க. வேணாங்க இந்த 2 பேரை கூப்பிட்டு வந்துடுவான். ஏன், அவன் அங்கே ஒரு 10 லட்சத்துக்கு வேலை அங்கே நடத்தி செஞ்சுருப்பான். செஞ்சுட்டு இப்போ உங்கள்கிட்ட வர்றது என்னத்துக்கு, அதை காட்டி உங்கள்கிட்ட 10 கோடி இப்போ அவன் அடிச்சுட்டு போகிறதுக்கு அவன் வரான். அங்கே ஒன்று உண்மையாக செய்து காட்டி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு 10 லட்சத்துக்கு அதை நடத்தி வச்சுட்டு இங்கே ஒரு 10 கோடி பிளானில் அவன் வந்திருப்பான். அங்கே அவ்வளோ சுருட்டிட்டு போட போகிறான். தெரியாமல் மாட்டுவார்கள். பாருங்கள், பேப்பரில் படிக்கிறோம், எஸ்பி ஆஃபீஸில் போய் அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இன்னார் இப்படி சொன்னால் அதனால நாங்கள் இப்படி செஞ்சோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேண்டாம். நலமான வேலை செய்து சொந்த கையினால் வேலை செய்து சாப்பிடுங்கன்னு பைபிள் சொல்லுது. சும்மா அவன் அங்கே அடிக்குது இங்கே அடிக்குதுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு போகாதீங்க. லாட்ரி டிக்கெட்டை நம்பி வாழாதீங்க. இப்போ இங்கே கிடையாது, கேரளா போகிறவர்களுக்கு தான் இந்த வார்த்தை பொருந்தும். சும்மா இந்த லாட்ரி டிக்கெட்டு அது இதெல்லாம் எடுக்காதீங்க. எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நமக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண ரெட்டிப்பு திட்டங்கள், வட்டிக்கு கொடுத்து இது பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம். சங்கீதம் 15:5 சொல்லுது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவனே பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்னு சொல்லியிருக்கு. அதனால் வட்டிக்கு கொடுக்கறது இதெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து நம்ம போகக்கூடாது. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான் என்று 2 தீமோத்தேயு 4:10 பவுல் வேதனையோடு எழுதி வைத்திருக்கிறார். தேமா ஒருவேளை அவரோடு இருந்த உடன் ஊழியக்காரராக இருக்கலாம். அவர் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து திடீரென்று ஊழியத்தை விட்டே பிரிந்து போய்விட்டார். யாத்ராகமம் 20:12 பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக. அடுத்தவங்க வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறதுன்னு சொல்லி அதை பார்த்தோன்னே அதை மாதிரி உடனே என் வீட்டில் வாங்கணும்னு சொல்லி அது ஒரு இச்சிக்கிறது. அடுத்தவங்க பொருளை இச்சித்து அதை நம்ம வாங்குறது. இந்த மாதிரி போகாதீங்க. அதுல எல்லாம் தேவ ஆசீர்வாதம் இருக்காது. உங்களுக்கு எது தேவையோ ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதுக்குள்ள வழிகளை திறப்பார். அப்பொழுது வாங்குங்கள், அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. சிலர் இப்படியே வாங்கி கடனுக்கு மேல் கடனாகி வட்டி கடன்ல சிக்கி கஷ்டப்படுறாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி அது சும்மா ரிப்பேர் ஆகி அதுக்கு ரிப்பேர் தீக்கிறதுக்கே இவர்களுக்கு இப்போ போதும்னு ஆகி போகுது. இது மாதிரிலாம் வம்பா போய் என்ன செய்யக்கூடாது. அவசரம் ஆத்திரம் இந்த பிறர் பொருளை இச்சித்து பண்ணுகிறது, இதில் போகவே கூடாது. யாருக்கா ஒரு பொருள் இருக்கா, நல்லது, சந்தோஷம், சோத்திரம்னு போயிட்டே இருக்கணுமே தவிர இச்சிக்க கூடாது. விக்கிரகாராதனையான பொருளாசை என்று கொலோசியர் 3:5 சொல்லுகிறது. ஏற்கனவே நான் பேசியிருக்கனால இதை திரும்ப நான் விளக்க போகவில்லை. பணமோ பொருளோ எந்த ஒரு காரியமோ மனசுக்குள்ள தூக்கி வச்சுட்டோம்னா அதுக்கு பேரு விக்கிரகம். அதனாலதான் விக்கிரகாராதனையான பொருளாசை என்று சொல்லி இருக்கிறது. அதாவது வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பணம் பர்ஸ்ல இருக்கட்டும், அல்லது பீரோல இருக்கட்டும், அல்லது பேங்க்ல இருக்கட்டும், சொத்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும், பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும், எதையும் உள்ளத்துல எடுத்து சுமக்க ஆரம்பிச்சா அதுக்கு பேர் தான் விக்கிரக ஆராதனை. ஆகவே உலகத்தில் உள்ள எந்த பொருள் மேல நம்ம அன்பு கூறக்கூடாது, பற்றுதலா இருக்கக்கூடாது. இந்த பொருள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது. வீடா இருக்கட்டும், கட்டடமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், தோட்டமா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும். சிலருக்கு இந்த பைக் அப்படின்னா அது ஒரு விக்கிரகம் மாதிரி. பைக்கெல்லாம் தேவைதான், காரெல்லாம் தேவைதான். எதுவும் இருதயத்தில் தூக்கி வச்சிடக்கூடாது. நாம் எந்த இதிலும் கட்டப்படாமல் இருக்கணும். எந்த பொருள் மேலே கட்டப்படாமல் நாம் இருக்க வேண்டும். மனுஷர்களையும் நம்முடைய விக்கிரகமாய் மாற்றக்கூடாது. செத்துப்போன மனுஷர்கள் அந்த காலத்தில் நல்ல காரியம் செய்து பெரிய அளவில் மதிப்பாக மறித்து போயிருப்பாங்க. அவங்கள பெரிய இதாக மனசுக்குள்ளே சுமந்துட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவர் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. எல்லாரையும் மதிக்க வேண்டியதான், நல்ல முன்மாதிரிகளை பின்பற்ற வேண்டியதான். யாரையும் மனசில் ஒரு தெய்வம் போல, ஒரு ஹீரோ போல சுமக்கக்கூடாது. சிலர் விளையாட்டு வீரர்களை தங்கள் உள்ளத்திலே சுமப்பார்கள். அரசியல் தலைவர்களை ஹீரோஸாக வச்சுருப்பாங்க. யாரும் தேவையில்லை. நல்லவர்கள், மேன்மை உள்ளவர்கள், அவர்களுடைய நல்ல காரியங்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம், முன்மாதிரிகளை நாம் பின்பற்றுவோம். மற்றபடி எந்த மனுஷனையும் நம்முடைய உள்ளத்திலே சுமக்கக்கூடாது. சொந்த தகப்பன், தாய், மனைவி, கணவன், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அன்பு கூறணும், வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். இருதயத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைக்க கூடாது கூடாது கூடாது. தேவனுக்கு அது பிரியமானது அல்ல. ஏனென்றால் நம்முடைய தேவன் இருதய சிங்காசனம் அவருக்கே உரியதென்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவரில் மட்டும் அன்பு கூற வேண்டும். அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருக்காக வாழ வேண்டும்.
இருதய சிங்காசனத்தில் வேற யாரையும் தூக்கி வைக்கக்கூடாது. அதை ரொம்ப திட்டமாக சொல்லியிருக்கிறார். அதில் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அவருடைய ஸ்தானத்தை வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். யாரையும் விக்கிரகம் ஆக்கக்கூடாது. ஆவிக்குரிய வட்டாரத்திலும் அது மாதிரி தான். அரசியல் மாதிரி சில வேளை சபை தலைவர்கள் ஊழியக்காரர்களை விக்கிரகமாக மாற்றுவார்கள். அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. சபை தலைவர்கள் ஊழியக்காரர்கள் எல்லாம் தாழ்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, மக்களும் அவர்களை ஊழியக்காரர்கள் என்ற ஸ்தானத்தில் வைத்து கனம் பண்ண வேண்டுமே ஒழிய அதற்கு மேலே தூக்கி வைக்க கூடாது. அது அவர்களுக்கும் கெடுதி, உங்களுக்கும் கெடுதி, தேவனுடைய நாமத்துக்கும் தூஷணமாக மாறும். ஆனால் சிலரிடத்திலிருந்து சில நல்ல காரியங்கள் வரலாம். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் பயன்படுத்துகிறார். அதனால அவர்கள் பெரிய ஹீரோ அல்ல. அவர்களை பயன்படுத்துகிற இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஹீரோ. ஹல்லேலூயா. இதை நாம் இது பண்ணி நம்முடைய கண்ணோட்டங்கள் கரெக்டாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருடுகிறவன் இனி திருடாமல் தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எபேசியர் 4:28 ஏற்கனவே சொன்னேன். திருடுகிறது என்று சொல்லும்போது அடுத்த ஆளுடைய ஒரு பொருளை நம்ம அவருடைய அனுமதி இல்லாமல் எடுப்பது திருட்டு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுக்கவே கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது. அதுபோல் பொது சொத்தை திருடக்கூடாது. அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பேனாவோ இங்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இங்கு மொட்டு பின்னு எதுவாக இருக்கட்டும், அது அலுவலக வேலைக்கு உள்ளது. அதை கொண்டு கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் போட்டு கொஞ்சம் பேப்பரை ஃபைலை கொஞ்சம் பேப்பரை செட்டாக கொண்டு வீட்டில் போட்டு நம்ம வீட்டு யூஸுக்கு பண்ணக்கூடாது. எல்லா காரியத்திலையும் நம்ம கரெக்டாக இருக்கணும். அது ஊழிய சார்பான அலுவலகமாக இருக்கட்டும், அரசாங்க சார்பான அலுவலகமாக இருக்கட்டும், ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு உள்ளதை அதுக்கு வச்சு அந்த நேர்த்தியாக நம்ம இது பண்ணணும். இல்லாட்டா அதெல்லாம் ஒரு வித திருட்டு தானே. அந்த மாதிரி நம்ம செய்யவே கூடாது. அது வளரணும், அது நல்லா இருக்கணும்னு உள்ள யோசனையில் ஒன்றை எடுத்து இன்னொன்று செய்யாமல் நேர்த்தியாக நாம் செய்கிற ஒரு நல்ல பழக்கம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். 8 மணி நேரம் உங்களுக்கு டியூட்டி, 7 மணி நேரத்தில் ஓடி வர்றீங்க. ஏன்னா மேனேஜர் சரியில்லை, கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு. 1 மணி நேரத்தை திருடிட்டு வரீங்க டெய்லி. அந்த 1 மணி நேரத்துக்கும் சேர்த்தான் சம்பளம் வாங்குறோம். அந்த 1 மணி நேரம் நீங்கள் வேலை செய்தால் அந்த கம்பெனிக்கு பிரயோஜனம் உண்டாகும். செய்யக்கூடாது. ஒருவேளை நான் சொல்கிறது ரொம்ப இவர் அதிக பரிசுத்தம் பேசுகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தெரியல. நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். நம்ம ஒரு ஊழியக்காரர், இப்போ ஒரு பாஸ்டர், இப்போ வயசாயிட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஒரு சாட்சி சொன்னார். பல தடவை பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போயிடுவேன் பார்த்துடுங்க. அது ஒரு உற்சாகம். கண்டக்டரை ஏமாத்து எனக்கு ஒரு உற்சாகம். அதனால் பிறகு என்ன பண்ணாரா, நிறைய இதில் போய் என்னெல்லாமோ டிக்கெட் எல்லாம் வாங்கி கிழிச்சு போட்டேன் அப்படிங்கிறார். அரசாங்கத்துக்கு அந்த காசு போட்டோன்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டாராம். இதுக்கு சொல்லி கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு. ஆனால் ஒருவேளை நமக்கு நினைக்க ஒரு மாதிரி இருக்கலாம். அவர் செய்த செயல் அவருக்கு ஒரு குத்துதல் உண்டாயிற்று. நான் இந்த அரசாங்கத்துக்கு பணத்தை நிறைய என்ன பண்ணிட்டேன், டிக்கெட் இல்லாமல் யாத்திரை பண்ணியிருக்கேன், அதனால கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி அரசாங்கத்துக்கு அந்த பணம் போய் சேரட்டும்னு செய்தாராம். நல்ல ஒரு உணர்வு தானே. அல்லேலூயா. யாருக்காயிலும் உணர்வு வருதா? அல்லேலூயா. சிலர் அல்லேலூயா சொன்னீர்கள், சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உணர்வு கண்டிப்பாக நமக்கு தேவை. எவ்வளவு தூரம் சுத்தமா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய கர்த்தர் நம்மில் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. கர்த்தரும் நமக்கு கிருபை அதிகமாக தருவார். அதுதான் உண்மை. சில இதெல்லாம் சும்மா பைத்தியகாரத்தனமான காரியம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நம்ம அதை இது பண்றோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். அதனால பொது சொத்தை திருடுறது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. சிலர் ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கட்டிப்பான்னு சொன்ன மாதிரி கர்த்தர்கிட்டே திருடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களை என்ன செய்யறது? தசமபாவம் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம இப்போ கர்த்தர்கிட்ட என்ன நடத்திட்டு இருக்கிறாங்க? திட்டு நடத்திட்டே இருக்காங்க. சரியாகுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தசமபாவம் என்பது கர்த்தர் சொல்லியிருக்கிற ஒரு ஒழுங்கு. மகனே, நான் உனக்கு எல்லாம் தாரேன், நீ 10ல் ஒன்றை கரெக்டாக கொண்டு என் ஆலயத்தில் என்ன செஞ்சிரு, வச்சிரு. அதில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அங்கே போய் கை வைக்கக்கூடாது. எதுலேயுமே இந்த வேலைப்பாடு நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்போ அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நமக்கு, நான் அடிக்கடி சொல்கிறது தான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு தருகிற வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். அதை நம்ம எங்கே ஆராதிக்கிறோமோ அந்த ஆலயத்தில் கரெக்டாக கொடுத்துடணும். அப்புறம் இன்னும் 10ல் 9 இருக்கு. இந்த 9ல் கூட எல்லாம் நமக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. அதில் மிஷினரி ஊழியத்துக்கு ஒரு பங்கு போட்டோம்,
ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பங்கு போகட்டும், மற்றபடி கர்த்தருடைய ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்குறோம், இப்படியெல்லாம் ஒரு பங்கு நம்ம செய்யணும். அதுக்கு மேலேயும் நல்லா சந்தோஷமா செய்துட்டு அதுக்கு பிறகுதான் நமக்குன்னு வச்சிருக்கணும். எல்லாம் என் கையில் இருக்குது எனக்குன்னு நினைக்க கூடாது. இதே எபேசியர் 4:28 சொல்லியிருக்கு. அதை வாசிங்க. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதா இன்னொரு வார்த்தை வருமே. திருடுறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. எப்படி சம்பாதிக்கணுமா? நமக்கு மட்டும் இல்ல, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். அப்ப நம்ம எதுக்கு சம்பாதிக்கணும்? நம்ம சம்பாதிச்சு நமக்கும் நம்ம பிள்ளைக்கும் நினைக்க கூடாது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் நான் சம்பாதிக்கணும். நான் இதுக்காக வேலை செய்து உழைக்கிறேன், என் பிள்ளைக்காக, என் ஃபியூச்சருக்காக என்று மட்டும் நினைக்கிறது விசுவாசியுடைய அழகல்ல. நானும் பிழைக்கணும், குறைச்சல் உள்ளவனுக்கு நான் கொடுக்கிறதுக்கு என் கையில பணம் இருக்கணும், அதுக்கு நான் சம்பாதிக்கிறேன். அப்படி நம்ம சம்பாதிக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கணும், குறைச்சல் உள்ளவங்களுக்கு கொடுக்கணும், எனக்கும் வாழணும். இப்படிப்பட்ட இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் நாம மனசுல வைத்துக் கொள்வோம். எனவே இந்த மாதிரி எந்த விதமான இது மாதிரி திருட்டு என்று சொல்லுகிற விஷயத்துல எதுவும் நம்ம வாழ்க்கையில வராமல் காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கெட்ட தன்மைகள் பலதை நாம் தியானித்தோம். இவைகள் அனைத்தும் பழைய மனுஷனுடைய சுபாவம். இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் என்று சொன்னீர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய சமூகத்தை தரிசிப்பதில்லை என்று சொன்னீரே அப்பா. ஆகவே நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும். அதற்காக இன்றைக்கு சில காரியங்களை வசனத்திலிருந்து தியானித்தோம். அதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். அருமை ஆண்டவர், இந்த விஷயத்தில் எல்லாரும் நாங்களே ஆச்சரியப்படத்தக்கதா எங்களுக்குள் பெரிய வெற்றியும் விடுதலையும் தாரும். இந்த உள்ளான விடுதலை, உள்ளான வெற்றி, உள்ளான பரிசுத்த அலங்காரம் எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படட்டும் தகப்பனே. அது கட்டாயம் தாரும் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு தாரும், எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் தாரும் தகப்பனே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழி நடத்தும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.